கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ அதெல்லாம் நமக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை நம்ம எப்பொழுதுமே இழந்து விடக்கூடாது. இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம், the power of mind. the power of mind. சிந்தையின் வல்லமை. சிந்தையின் வல்லமை. நம்ம எல்லாருடைய லைஃப்பும் எதுல கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னா, அது கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது நம்முடைய சிந்தனையினால தான். தாட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஆஃப் மைண்ட் அல்லது பவர் ஆஃப் தாட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில எண்ணங்களை, சிந்தனையை சீர்படுத்தணும். பவுல் அதை குறித்து சொல்லும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த தெளிந்த புத்தி, தெளிந்த சிந்தனை, தெளிந்த மைண்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்கிறது. தெளிந்த சிந்தனை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப தெளிந்த புத்தி, தெளிந்த சிந்தனை, இதெல்லாம் எதற்காக பவுல் அப்படி இருக்கும்படி சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எண்ணங்கள் உருவாகிற இடம் நம்முடைய இருதயம். இந்த இருதயத்துக்கும் இந்த மைண்ட், புத்தின்னு சொல்றோம்ல, அந்த ரெண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று அது கனெக்ட் ஆகி இருக்கிறது, இணைந்து இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன் அப்படி சொல்லியிருக்குது? இருதயத்தில் சுத்தம். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதய சுத்தம் ஏன் நமக்கு வேணும் அப்படின்னா, இருதயம் சுத்தம் இல்லை அப்படின்னா சிந்தனையில தெளிவும் சுத்தமும் இருக்காது. நம்முடைய சிந்தனை தெளிவா இருக்கணும் அப்படின்னா, அல்லது பியூர் சுத்தமா இருக்கணும்னா, நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்துல சுத்தம் இல்லை அப்படின்னா நம்ம தேவனை தரிசிக்கவும் முடியாது. நம்முடைய சிந்தனை வாழ்க்கை அலக்களிக்கப்படும். அதனாலதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயத்திலிருந்து எழும்பி வருகிற அந்த சிந்தனை அல்லது எண்ணங்கள், அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை, உங்களுக்கு தெரிந்தவர்கள் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? நல்லா இருந்த மாதிரி இருந்தாங்க, ஆனா இப்படி வீணா போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க ஒரு வேளை சிந்திச்சிருக்கலாம். ஏன் வீணா போனாங்க? ஒரு நாளையில வீணா போக மாட்டாங்க. ஈவன் சொல்ல போனா ஒரு மாசத்துல போக மாட்டாங்க. அவங்க வீணா போகிறதுக்கு பல மாதங்கள், ஈவன் பல வருடங்கள் கூட எடுத்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சிந்திச்சாங்க? அவங்களுடைய சிந்தனை எதை சிந்தித்து கொண்டிருந்தது? நீங்க சிலரை பார்த்தீங்கன்னா சதா அப்படி யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் யோசிக்கிற மாதிரியே தெரியாது. இதை நம்ம அன்றாட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம கவனிச்சிருக்கலாம். ஒரு சின்ன காரியம், அதுக்கு தான் நம்ம தேவையில்லாத நபர்களோடு பேசுறதுக்கோ, தேவையில்லாத நபர்களோடு உறவாடுறதுக்கோ, ஒரு சம்மந்தமில்லாத நபர்கள் நம்மகிட்ட பேசுறதுக்கோ, அல்லது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம காதில் போடுறதுக்கோ இடம் கொடுக்கூடாது. நீங்க மைண்ட்ல ஒரு காரியத்தை கேட்டுட்டீங்க, அல்லது நீங்க ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாங்க, அல்லது நீங்க உன்னை படிச்சது மைண்ட்ல ஏத்திட்டீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல அந்த சிந்தனை அல்லது அந்த தாட் உங்களை விட்டு வெளியே போயிடாது. அதை உங்களால் அழிக்கவும் முடியாது. எனக்கும் தான், யாரானாலும் சரி, ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருச்சு, ஒரு விஷயத்தை காதுக்குள்ள போட்டாங்க அப்படின்னா அதை திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து தூர போடும். அந்த நினைவை நான் தூர எடுத்து போடணும்னு நினைக்கிறேன், மைக்கு கொஞ்சம் குறைங்க, எடுத்து போடணும்னு நினைக்கிறேன், முடியல. அதை திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டு இருக்கு.
பரிசுத்தவான்களும் ரட்சிக்கப்பட்டவங்களுமே அதை சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சிந்தனை, ஒரு 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 காரியம் நம்ம மைண்ட்ல உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தை திரும்ப வெளியே தள்ளுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள போகாமலும் அது அப்படியே உள்ள போனாலும் நம்மளை பாதிக்காமலும், அதனால நாம் பாதிக்கப்பட்டு அலக்கழிக்கப்படாமலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும். ஆவியின் நிறைவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எது வேண்டாத காரியத்தை சொன்னாலும் அடுத்து அவங்க சொல்லிட்டு அப்படி போனோம், சொல்றதுக்கு விடாம காத்துக்கொள்வது பாக்கியம். சரி, வந்து உன்னை சொல்லி தொலைச்சிட்டாங்க, அடுத்து அது நம்மளை பாதிக்கக்கூடாது, அது நமக்கு மறக்கடிக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய ஆவியில வந்து நாம நிறைந்து இருக்கும்போது அந்நிய பாச பேச 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 வேண்டாதது என்ன சொன்னாங்களோ அது நம்மளை விட்டு போயிடும். ஆண்டவர் ஆவியானவர் அழிச்சிடுவார். நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் சிந்தனை வந்து அவங்கள ரூல் பண்றதுக்கான, ஆக்சுவலா ஒரு மனுஷனை ஆளுகை செய்வது அவனுடைய சிந்தனை தான். சிலர் பார்த்தீங்கன்னா விருத்தி ஆகவே மாட்டாங்க, நல்லா வரவே மாட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி அங்கே ஓடி இங்கே ஓடி அதை எதை பண்ணுவாங்க. அது காரணம் அவங்க இருதய சிந்தனை வந்து சரி இருக்காது. அந்த இருதய சிந்தனை வந்து கன்னிங்காக இருக்கும். அவங்க எதை சிந்திச்சாலும் ரொம்ப கன்னிங்காக சிந்திப்பாங்க, சுயலாபத்தோடையே சிந்திப்பாங்க. எல்லாருக்கும் சுயம்னு ஒன்று இருக்கும், அது முற்றிலும் அழியாது. சுயம் இருக்கும், சுய சிந்தனை இருக்கும், சுய லாபமும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அது மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் அது இருக்கும். ஆனால் த பர்சன்டேஜ் ஆஃப் சச் செல்ஃபிஷ்னஸ், சுயம் இருந்தால் தான் அடுத்தவங்களை பற்றி நினைக்க முடியும். ஆனால் அந்த சுய சிந்தனை, தன்னை பற்றி சிந்தனை, தனக்கு ஆதாயத்துக்கான சிந்தனை, தன்னுடைய நலனையே மட்டும் சிந்திக்கிற அந்த சிந்தனை எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா மிக மிக குறைவாக இருக்கணும். அந்த பெர்சன்டேஜ் அளவு வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம நல்லா வரமாட்டோம். நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு வைங்களேன், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நல்லா இருக்க முடியாது. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், எவர் எப்படி போனால் எனக்கு, யார் கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும். ஊழியக்காரங்களுமே அப்படி நினைச்சவங்கெல்லாம் வந்து நல்லா இல்லை. அப்படி இருதயத்தில் வந்து சிந்தனை பண்ணுறவங்க பார்த்தா அவங்க லைஃப்பில் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, அவங்க எதையும் அனுபவிக்கவும் முடியாது. இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், நம்ம ஆத்துமக்களை சேர்த்துடலாம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ குட்டிக்காரணம் போடும், ஒன்றுமே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா காரணம் இந்த இருதயத்தில் இருக்கிற சிந்தனை. இருதயத்தை பிளைன் ஆக்கணும். கழுதை யாரும் எக்கேடு கெட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை. நான் கெட்டு போகாதபடிக்கு பவுல் அதை சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அந்த சிந்தனை வந்து நம்மளை அடக்கிறதுக்கு நம்ம விடாதபடிக்கு அந்த சிந்தனையை நாம என்ன செய்யணும்? ரூல் பண்ணணும், அடக்கணும், ஆளுகை செய்யணும். அதுக்கு சிம்பிளான வழி வந்து ஆவியினுடைய நிறைவு. இந்த பரிசுத்தாவியினுடைய நிறைவு, ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில வந்து பொங்கி நிற்கும் போது நம்முடைய மைண்டை முழுவதும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. இருதயத்தை கண்ட்ரோல் பண்றாரு, சிந்தனையை கண்ட்ரோல் பண்றாரு. நம்முடைய சொல்ல போனா கொஞ்சம் குறை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே யார் கண்ட்ரோலுக்கு வந்துடுது? ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அவருக்கு எது சுத்தமோ அதை அப்படி நடத்துவார். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது, ஆனா ஏதோ நடக்கும். அது நடக்கிறது என்னது? அவர் சித்தம் ஏதோ அதை நடத்துவார். அவர் சித்தத்தை அவ்வளோ ஈஸியாக நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும், நம்ம நினைக்கிறது நடக்காது. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நடக்கும். அதான் என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. உங்களுடைய நினைவுக்கும் என்னுடைய நினைவுக்கும் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இருக்கு. ஏன் ஆண்டவர் போல, அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறையும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்ம என்ன ஜெபிக்கணும்னு நினைக்கிறோங்களோ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் அந்நிய பாஷையில யாருக்கு தெரியப்படுத்திடுறாரு? பிதாவுக்கு தெரியப்படுத்திடுறாரு. நம்ம சும்மா ஏதோ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பாஷை அவங்களுக்கும் வழங்கல, நமக்கும் வழங்கல, கேட்கவனுக்கு வழங்கல, ஒருத்தனுக்கு வழங்கல, ஆனால் மணிக்கணக்கா என்னமோ கரபரான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்குள்ள பெரிய பவர் இருக்கு. உங்க இருதயத்தில் நீங்க எதுக்கெல்லாம் ஜோம் பண்ணணும், என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும் நீங்க நினைச்சீங்களோ அது அவ்வளவுமே இப்ப அது வந்து எப்படி போகுது அப்படின்னா அந்நிய பாஷையில ஆண்டவருக்கு போயிட்டே இருக்கு. தமிழ்ல நம்ம தமிழ்ல சொன்னதான் நமக்கு வழங்கணும், இங்கிலீஷ்ல சொன்னா நமக்கு வழங்கும். அது என்ன பாஷையில போகுது? பரிசுத்த ஆவியானவர் அதை வந்து எதுல கொடுக்குறாரு அப்படின்னா அந்நிய பாஷையில அவர் கொடுத்துட்டே இருக்காரு.
வாக்கு கடங்காத பெருமகிழ்ச்சியோடு நம்முடைய விண்ணப்பங்களை பிதாவுக்கு அவர் என்ன செய்யறாரு, தெரியப்படுத்துறாரு. நான் நல்ல ஆவியில் நிறமே அன்னிபாஷை பேசிட்டு இருந்த உடனே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சில காரியங்கள்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும், தடைப்பட்டது எல்லாம் நீங்கும். அப்படி எல்லாமே அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அதுக்கு காரணம் நம்ம காரியத்தை ஆண்டவர் பிதாவுக்கிட்ட ஆவியானவர் சொல்லி அங்கிருந்து நமக்கு பதில் வந்துருச்சு. அதனாலதான் என்னது வந்துட்டு விடுதலை வந்துருச்சு. மனுஷன் தனக்குள்ளே விடுதலை இல்லாம தான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல மனுஷனுக்கு விடுதலைங்கிறது எங்க யாருக்கு வேணும்? நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி எல்லாரையும் ரட்சிப்புள்ள நடத்தணும், எல்லாரையும் கொண்டு வந்தணும். ஆனா சுவிசேஷத்தை சொல்ற நமக்குள்ள விடுதலை இல்லை. நமக்குள்ள விடுதலை இல்லை. நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்ம உள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய தாட் லைஃப்லயே நமக்கு என்ன இல்லை, ஜெயம் இல்லை. என்னைக்காவது நீங்களே உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? உங்களை நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் வரணும், உங்க குடும்பத்தை நினைக்கும் போது சந்தோஷம் வரணும், மனைவியை நினைக்கும் போது சந்தோஷம் வரணும், பிள்ளைகளை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கணும். வீட்டுக்கு போறோம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற 2 பேர் பேசிக்கிட்டாங்க. ஆபீஸ் முடிய போற நேரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு வரோம், நீ வாரியா அப்படின்னு கேட்டாங்க. சரி நானும் வரேன். அங்கே போய் 9 மணி 9:30 ஆகிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து வெறிக்க கடலையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 9:30 ஆன உடனே நேரம் ஆகிட்டுப்பா வீட்டுக்கு போக வேண்டாமான்னு அந்த மிருக காட்சி சாலைக்கு எப்போ போனேன்னு. அப்போ அவருக்கு வீடு வந்து எப்படி இருக்கு? மிருக காட்சி சாலையா இருக்கு. எங்க மனைவி பறந்துதான். என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னா, அப்ப படுத்து தூங்கட்டும், நாம எதுவா போய் சாப்பாடு அங்கே மேசையில் இருக்கும், சாப்பிட்டுட்டு கதவை போட்டு படுத்துருவேன். இந்த குடும்பத்தில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதுக்கு போய் இப்படி இருந்தா எங்க விளங்கும்? எந்திரி போவான்னு வல்லாதுளையா இழுத்து கூட்டிட்டு வந்தாராம். கூட்டிட்டு வந்து இவர் வீட்டில் வந்து பார்த்தா கதவுலேயே சாத்தி இருந்துச்சு. சத்தம் கேட்காம அரவெல்லாம் போய் சாப்பிட்டு போய் படுத்துக்கிட்டாரு. இல்லைன்னா அந்த ராத்திரியில என்ன நடக்கும்? ஒரு சண்டை நடக்கும். இப்ப சண்டைக்கு பயந்துதான் வீட்டை விட்டு தப்பி போனோம், வீட்டுல இருக்கக்கூடாது. ஆனா ஒரு பரிசுத்தவான் அப்படி அல்ல. தான் வாசம் பண்ணுகிற தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு வரும்போது அவனுடைய உள்ளம் துள்ள வேண்டும். அவன் மனைவியை பார்க்கும்போது துள்ளணும். மனைவிக்கு துள்ளுதோ துள்ளலையோ, இவனுக்கு துள்ளிச்சுன்னா மனைவிக்கு தன்னால துள்ளிடும். மனைவி வந்து அதாவது நம்ம இருதயத்தை துள்ளுற மாதிரி மனைவி வச்சா தானே இங்க இருதயம் துள்ளும். பார்க்க போகணும், வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் கடையில போய் ஒரு டீ குடிக்கணும் வேண்டாம், மனைவி கைனால டீ குடிக்க நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த மூதேவி கைனால என்னத்தை போட்டு டீயை குடிக்க நம்ம போற வழியில குடிச்சிட்டு போவோம் இல்ல. டீல இருக்கிற டேஸ்ட் வேறங்க, அந்த டீ டேஸ்ட் சொல்லல. ஆனா அது யாரு கைனால குடிக்கணும்னு நினைக்கணும்? மனைவி கைனால குடிக்கணும்னு நினைக்கணும். அதாவது மனைவி அப்படிங்கிறவ வந்து வாழ்க்கையில வந்து என்னை பொறுத்த அளவுல அது ஒரு பொக்கிஷம். அது அப்படி வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும். மனைவினா யாரு? ஒரு பொக்கிஷம். அது மனைவி இருக்கையில நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்ஸ் when you lose your life or wife, then you will know that who is your life partner. மனைவி இழந்தவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க, அவங்க படுற பாடு. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, அதாவது கணவனை இழந்த மனைவி 4 பிள்ளைகளை வச்சு கூட சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நின்றுவா. ஆனா ஒரு ஆணால சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. மனைவிய இறந்த பிறகு பிள்ளைகள் வந்து ஆதரிக்கலன்னு வைங்களேன், அந்த தகப்பன் அலக்களிக்கப்படுவாரு. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். அதான் நல்ல தன்னுடைய பிள்ளைகளை வந்து நல்லா வளர்த்த தகப்பனார் வந்து அலக்களிக்கப்பட மாட்டாரு. ஒரு பிள்ளை இல்லைனாலும் இன்னொரு பிள்ளை என்ன செய்வாங்க? அரவணைப்பாங்க. அந்த மனைவியினுடைய லாஸ் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அரவணைத்து அவங்கள தாங்கி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் டைமுக்கு டைம் செய்து கொடுத்து அவங்கள கவனிப்பாங்க. லேசா அப்படி ஒரு துக்க முகத்தோட இருந்தா, என்னப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, மாமா என்ன நீங்க எப்படி இருக்கீங்க, உடனே போய் விசாரிப்பாங்க, உடனே அட்டன் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தா தான் அவங்க இப்ப எப்படி கொண்டு போக முடியும்? the rest of the life இருக்க மீதியான வாழ்க்கை அதை சந்தோஷமா கொண்டு போக முடியும். ஒரு போன வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அது ஏற்கனவே அவருடைய வாழ்க்கை, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 76-78 வயசு இருக்கும். இப்போ அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் உங்கள் கூடயே நான் வாரேன், உங்கள் பேக்கை தூக்கிக்கிட்டு நான் வாரேன், உங்கள் கூட சேர்ந்து ஒளிஞ்சேன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. என்ன வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள்?
எவ்வளோ மூத்த ஆள். அந்த காலத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய கிளம்பி அவருடைய வாழ்க்கை வந்து அப்படி கிளம்பியே போயிட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் இருந்து மனைவி எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அவன் பிரதர்ஸ் வீட்டுக்கு போயிட்டான். நான் இப்போ தனியாக இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆதரவு இல்லை. இப்போ நான் தனியாக ஒரு ரூம் 2000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து அந்த ரூமில் நான் இருக்கேன். இப்போ இந்த 2000 ரூபாயுமே எப்படி கொடுக்கன்னு தெரியல. எனக்கு நீங்கள் கொஞ்சம் மாதம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ளவர், அவங்க அக்காலாம் வந்து நல்ல ஊழியம் செய்து மறைந்து போனவங்க. இப்போ வந்து இவருடைய லைஃப் இப்படி கிளம்பி போயிட்டு, இப்போ மனைவியும் கைவிட்டாச்சு. அன்றைக்கு சொல்கிறாரு, பிள்ளைகளும் என்னை கைவிட்டாங்க. என்னுடைய மகள் ஈரோட்டில் கொண்டு வந்து ஜிஹெச் முன்னால் என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டா. நான் இப்போ தனியாக இருக்கேன், எனக்கு மூச்சு விட முடியல, சிடி ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. அவர் பேச பேச எனக்கு தலை சுத்திட்டு. இவ்வளவு ஊழியம் செய்து, எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக ஓடி ஊழியம் செய்து ஏன் இந்த நிலைமைக்கு போகணும்? அப்பவும் நான் அவர்கிட்ட சொல்றேன், சரி கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்க மனைவியோட போய் நீங்க இருங்கன்னா. அவங்களெல்லாம் இருக்க முடியாது. எது சாகல? சுயமும் ஜாகல, மாம்சமும் ஜாகல. நம்ம கிட்ட இவ்வளவு உருட்டுன்னு பேசினா அவங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுவாங்க, மனைவிட்ட எப்படி பேசுவாங்க? இந்த மனுஷனோட இருந்து வாழ்றதை விட வேண்டான்னு ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப யாருக்கு கஷ்டம்? மனைவி ஒரு அடுப்புல 2 பாத்திரத்தை வச்சு ஒரு சோறை வாங்கி சாப்பிட்டு போயிடுவா. நம்ம சாப்பிட முடியுமா? அப்ப அந்த லைஃப் எவ்வளவு டிஃபிகல்ட் ஆகுது பாருங்க. காரணம் என்ன? தன் சிந்தனையினாலே ஆளுகை செய்ததுனால தான் சொல்ற இந்த சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்து சமாதானம் கொடுக்கிறாரு, இந்த சுவிசேஷத்தினால சமாதானம். உனக்குள்ள அந்த சமாதானம் இருக்கா? இல்ல. இப்ப இவ்வளவு நாள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இப்ப எதை இழந்து நிற்கிறோம்? சமாதானத்தையே இழந்துட்டோம். எனக்கு என்ன செய்யனே தெரியல. இது மாதிரி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். இதுக்கு மாறா போன மாசத்துக்கு முந்தின மாசம் நினைக்கிறேன், ராஜபாளையத்தில் ஒரு பாஸ்டர் வந்து சாட்சி சொன்னார். அவர் மனைவி ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க, வயசானவங்க. அவர் வந்து அவருடைய மனைவியை பற்றி அவ்வளவு அருமையா சொல்றாரு. என் மனைவி வந்து எனக்கு அவ்வளவு உதவிகரமா இருந்தா. நான் இப்ப அவ போயிட்டான், எனக்கு அது பெரிய துக்கமா இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு ஊழியக்காரன், அதை நினைச்சு நான் துக்கப்பட்டு இருக்க கூடாது. இன்னும் நான் நிறைய வயசாயிட்டு, இன்னும் நான் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. அந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். இதை நான் நினைத்து கொண்டே இருக்க முடியாது. அவள் எனக்கு உதவிகரமாக இருந்து எனக்கு நல்ல பணிவிடை செய்து என்னை நல்லா கவனிச்சு எல்லாமே செய்தா அப்படின்னு நற்சாட்சி கொடுக்கிறாரு. இப்போ மனைவிமார்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறவங்களும் உண்டு, சமாதானத்தோடு வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர்களும் உண்டு. ஆனால் அலைபாய்ந்து, அதுக்குதான் நான் சொல்றேன், ஆரம்ப காலத்துல நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க உங்க லைஃப, அது கடைசி வரைக்கும் கரை சேராது. The beginning of your life, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல கரெக்டா இல்லை அப்படின்னு சொன்னா பின்னாடி என்ன ஆகும்? அலக்களிப்புகளும் கஷ்டங்களும் நிர்பந்தங்களும் வந்து நம்ம தலையில விடியும். முதல் கோணல் முற்றும் கோணல். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிந்தனை. ஒரு விசுவாசிக்கிட்ட இப்படி அடிக்கடி சிக்காகிறீங்க, உங்க மகள்கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு இருங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னா அவர்கிட்ட எல்லாம் போக முடியாது, அங்கெல்லாம் இருக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, வெடிகொண்டு கூட மெதுவா வெடிக்கும். உங்க சிந்தனையில எத்தனை வெடி கொண்டு இருந்தா சொல்லையில டக்கு டக்குன்னு வெடிக்குது. நான் அப்படியே வாயை மூடிட்டேன். இனி ஒரு தடவை சுகம் இல்லை பாசையா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டேன். அதாவது நம்முடைய சிந்தனை வந்து ஒரு சீரோவுக்கு வராம நம்ம யாரு கூடயும் பொருந்தி போக முடியாது. நம்ம சிந்தனை வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்க, நம்ம யாரு கூடயும் பொருந்தி போக மாட்டோம், யாருக்கும் இணக்கமாவும் இருக்க மாட்டோம். நீங்க இணக்கமா இல்லைன்னா யாரும் உங்களை வைக்கவும் மாட்டாங்க. இணக்கமா இருந்தா தான் யாரும் நம்மளை ஏற்றுக்கொண்டு வைப்பாங்க, நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், 45 வருஷம் எங்க பாஸ்டர் வந்து என்ன அவங்க கூடவே வச்சிருக்க காரணம் என்ன?
என்னுடைய தாட் வந்து பேட்டையில 20 இருக்கும், 30 இருக்கும், சில நேரம் அது 60 கூட இருக்கும். எது? என்னுடைய சிந்தனை, என்னுடைய தாட். பாளையங்கோட்டையை நான் நெருங்க ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். என்னுடைய கார் வந்து என்னுடைய கேம்பஸுக்குள்ள நான் போக கேம்பஸில் போன உடனே 0க்கு வந்துடும். என் மைண்ட்ல எதுவுமே இருக்காது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செல்ல காருக்குள்ள போடுவேன், காரை பூட்டிட்டு நேரம் பாக்கெட்ல சாவியை போட்டு போய் உட்காந்து தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நான் உள்வாங்குவேன். ஏன் தெரியுமா? எனக்கு இப்போ ஏன் சிந்தனையினுடைய கடிகாரம் எங்க வந்துட்டு? 0க்கு வந்துட்டு. எனக்குன்னு ஒரு தாட்டு, நான் ஒரு சிந்தனை, நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா அவங்க சொல்றது எதுவும் எனக்கு மைண்டுக்குள்ள ஏறாது. சொல்றது கேட்காம ஒரு தடவை, 2வது தடவை சொல்றது கேட்காம 3வது தடவை சோழியை பதில் போ அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. நம்முடைய நம்ம ஒருத்தரோட இருக்கணும், நம்முடைய சிந்தனையினுடைய அந்த பவர் வந்து 0க்கு வரணும். இப்ப 0விலே இருக்கும். எல்லா ஊழியங்கள், காரியங்கள், கரஸ்பாண்டன்ஸ், பேங்க் ஒர்க் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி நான் சாயங்காலம் 5 மணிக்கு மேல அல்லது சில நேரம் 4 மணிக்கு மேல நான் கார்ல ஏறும்போது திரும்ப பழையபடிக்கு அந்த கடிகாரம் எதை காட்டும்? எதுல நான் விட்டனோ அங்க வந்துடும். அந்த ரீடிங் ஆட்டோமேட்டிக் அங்க வந்துடும். அதுக்கு பிறகு வந்து எனக்கு பாளையங்கோட்டை குறித்த சிந்தனை எதுவுமே வராது. எனக்குள்ள சிந்தனை எல்லாம் எதா இருக்கும்? என்னுடைய ஊழியம், பேட்டையில் இருக்கிற என்னுடைய ஊழியம், பாஸ்டர் அம்மா, அங்க உள்ள காரியங்கள், அங்க உள்ள விசுவாசி, அதைத்தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். 45 வருஷத்துல என்னுடைய ஊழிய ஸ்தலத்துல உள்ள சிந்தனையும் ஹெட் குவார்டர்ல உள்ள சிந்தனையும் ரெண்டும் ஒண்ணு மோதவே கிடையாது. நான் அதை நினைச்சுக்கிட்டே இருந்துட்டேன், அது இப்படி ஆயிப்போச்சு சொன்னதே கிடையாது. இது தனி, அது தனி. அங்க 1000 டிஸ்கஷன் நானும் பாஸ்டர் பண்ணியிருப்போம், ஊழியத்தை பத்தி பண்ணியிருப்போம், மிஷனரிஸை பண்ணியிருப்போம், ஸ்தாபனங்களை பண்ணியிருப்போம், எல்லாம் நிறைய பண்ணியிருப்போம். வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மைண்ட் வந்து 0க்கு வந்துடும். ஒரு நாளும் பாசம்மா கூட நான் உட்கார்ந்து அதை கலந்து பேசவே மாட்டேன். அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. நான் அங்க உள்ள காரியத்தை இங்க நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் ஆகும். அங்க உள்ள காரியத்தை அங்க போய் பேசினா அங்க என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். அப்ப சிந்தனை என்பது சிந்தனையினாலதான் நம்ம ஆளுகை செய்கிறோம். அதனாலதான் முதல்ல எனக்கு இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் 7th டே வேதம் நல்ல தெரியும். இச்சை அடக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, இச்சை அடக்கம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு இருக்கு. சரி, என்றைக்கு நீங்க இந்த மாத்திரையெல்லாம் விடணும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் டுநைட் ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் டேப்லெட். இன்றைக்கு ராத்திரி இந்த மருந்து மாத்திரையிலிருந்து நான் என்ன அடைய விரும்புறேன்? விடுதலை அடைய விரும்புறேன். நான் சொன்ன ஸ்பீடை பார்த்த உடனே ரைட் பாஸ்டர், உங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சார். ஏன்னா முதல்ல நான் மாறணுங்கிறது எங்க உண்டாகணும்னா சிந்தனையில உண்டாகணும். இப்போ மறுரூபத்துக்கு போறோம்னா பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த மறுரூப சிந்தனை வந்து எங்க உண்டாகணும்? முதல்ல மறுரூப சிந்தனை எங்க வரணும்? இருதயத்துல உண்டாகணும். இருதயத்துல சிந்தனையில அது மாறணும்னு நினைக்காம நம்ம ரியாலிட்டிக்குள்ள வர முடியாது. ரியாலிட்டிக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா முதல்ல அதை எங்க நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கணும்? மைண்ட்ல அக்செப்ட் பண்ண வைக்கணும். மைண்ட்ல நீங்க அக்செப்ட் பண்ணாம ரியாலிட்டியில உங்க லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. இப்படித்தான், இதான் ஊழியம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணு. இல்ல நான் இப்படி இருப்பேன் அப்படின்னா அழிஞ்சு போவேன், அவ்வளவுதான். சாத்தான் வந்து உன்னைய அழிச்சிருவான். நீ சாத்தான் அழிக்கிறதுக்கு நீ ஏன் இடம் கொடுக்கணும்? அதுக்கு ஏன் ரட்சிக்கப்படணும்? அதுக்கு ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? அதுக்கு ஏன் ஊழியத்துக்கு வரணும்? அழிகிறவர்களை தூக்கி எடுக்கத்தானே கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அப்ப நமக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த சிந்தனை ஓட்டங்கிறது சரியா இருந்தா தான் நம்ம வந்து சரியான நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். சிந்தனைகளை சரியில்லை, அதனாலதான் சிந்தனையை குழப்புகிற தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, நடவாசலை ஏற்றக்கூடாது. நம்முடைய சிந்தனைக்கு தூவம் போட்டு நம்மளை எழுப்பு கட்டுகிறவர்களா இருக்கணும். யாரு? பெற்றோரோ மாமனாரோ மாமியாரோ. அவங்க இடையூறு செய்கிறவர்களா இருந்தா அவங்கள நடவாசல் ஏற்றவும் கூடாது, அந்த நடவாசலுக்கு நம்ம மிதிக்கவும் கூடாது. அது என்ன ஆகும்னா நம்மளை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். சிந்தனை அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஈஸியா எடுக்காதீங்க. ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்து அது கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும்? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப எண்ணங்கள் உருவாவது இருதயத்துல. இந்த இருதயத்துல உருவாகிற இந்த எண்ணங்கள்
மைண்டை வந்து என்ன செய்யணும், ஆளுகை செய்யும். எத்தனை வகையான சிந்தனைகள் இருக்கு அப்படின்னா ஒரு 7 வகையான சிந்தனைகள் இருக்கு. ஒன்று ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், ஆவிக்குரிய சிந்தனை. பால் இந்த பாயை இழுத்து விடுங்க. ஆவிக்குரிய சிந்தனை. தேங்க்யூ. இரண்டாவது டாக்ஸிக் தாட்ஸ், TOXIC, டாக்ஸிக் தாட்ஸ், துர்ச்சிந்தனை அல்லது விஷம் நிறைந்த சிந்தனை. டாக்ஸின்ஸ் அப்படின்னா விஷக்கழிவுகள்னு அர்த்தம். மூன்றாவது ஈவில் தாட்ஸ், தீமையான சிந்தனை. நாலாவது குட் தாட்ஸ், நல்ல சிந்தனை. ஐந்தாவது தாட்ஸ் ஆஃப் குட்னஸ், நன்மையான சிந்தனை. ஆமா, குட் தாட்ஸ் அப்படிங்கிறது நல்ல சிந்தனை. தாட்ஸ் ஆஃப் குட்னஸ் அப்படின்னா நன்மையான காரியங்களை யோசிக்கிறது. அடுத்தது ஆறாவது விக்கட் தாட்ஸ், பொல்லாத சிந்தனை. ஏழாவது அபாமினபிள் தாட்ஸ், அருவருப்பான எண்ணங்கள். அருவருப்பான சிந்தனை, எண்ணங்கள் ரெண்டு ஒண்ணுதான். மனுஷனுடைய வாழ்க்கையில மனிதர்கள் ஆளப்படுவது இந்த 7 விதமான சிந்தனைகள்னாலதான். நான் நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 7 வகையான, மற்ற எல்லாமே வந்து இந்த 7க்குள்ள வந்து உள்ள அடங்கும். அதாவது நமது எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கு பாருங்க. இந்த எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம நடவடிக்கை இருக்கும். ஒரு ஆளை நமக்கு பிடிக்கல, முதல்ல இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்வான். நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை, உபதேசங்களை கை கொள்ளணும்னா முதல்ல கற்பனையை கை கொள்றதை விட என்ன செய்யணும், அன்பு. அதாவது இந்த சிந்தனைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படித்தான் உங்க நடவடிக்கை இருக்கும், உங்க பேச்சு இருக்கும். உங்க இருதயத்துல வந்து சரியில்லை அப்படின்னா கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் வராது. ஒரு கட்டத்துல வந்து மனைவிக்கு புருஷனை பிடிக்கல. மனைவி ஒரு கேள்வி கேட்கா, புருஷன் கேட்கம்ல, நான் தான் சொல்றேன்ல அங்க இருக்கு. இப்ப என்னன்னா அந்த நேரத்துல வந்து மனைவியின் செயல் பிடிக்கல, அதனால கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ரிப்ளை, நம்முடைய பதில் இருக்கும். இதுல வந்து இந்த நடவடிக்கை, ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் மாறுறதுக்கு காரணம் நமக்கு உள்ளத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட ஆள் நமக்கு பிடிக்கல. அப்ப அவங்களுக்கு நம்ம ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டோம். ஒக்கிக்கிட்டு முணங்கிக்கிட்டு மூஞ்ச பார்த்தா பனங்காய் மாதிரி தூக்கி வச்சிருவோம். ஆனா சந்தோஷமா இருக்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்காங்கிறது எதுல கண்டுபிடிக்கலாம்? முதல்ல தோற்றத்துல, கண்ணுல கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்து மூக்கு, அதுக்கு அடுத்து முகம், அந்த கண்ணம், இந்த 3 தான் வரிசையா. அதுக்கு அடுத்து பேச்சு, அதுக்கு அடுத்து நடவடிக்கை. நீங்க ஆண்டவர் உங்களோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சிந்தனை முழுவதும் யாரோடு இருக்கணும்? ஆண்டவரை பற்றி இருக்கணும். ஆண்டவர் சொன்ன காரியங்களை குறித்து இருக்கணும். அது மட்டுமல்ல, ஆண்டவரை பற்றி ஆண்டவரோடு இருக்கணும். அப்படி இருந்தா தான். இப்ப இந்த சீஷர்கள்ல 11 பேர் வந்து ஆண்டவரோட இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பீட் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு, குறைகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த 11 பேரும் யாரோட பொருந்தி போனாங்க? ஆண்டவரோட பொருந்தி போனாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் பொருந்தல. எல்லாரும் கெத்செமனேக்கு போறாங்க. குருஷியல் டைம், குருஷியல் பிளேஸ்.
இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னால தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு இடம் எது? கெத்செமனே. அந்த கெத்செமனேக்கு எல்லாரும் போகும்போது ஒருத்த மட்டும் எங்க போனான்? பிரதான ஆசாரியனை பார்க்க போனான். யாரு கூட போகல? ஒருத்தன் கலந்துட்டானா. அதுக்கு அடுத்து இப்போ சிலுவைக்கு போறதுக்கு நியாயம் தீர்க்கையில ஆல்மோஸ்ட் எல்லாரும் கலந்துட்டாங்க. ஒருத்த மட்டும் பின்னாலே தூரத்துல அவரை பின்பற்றினான். அவனுமே கலண்டு போயிட்டான். சிலுவைக்கு அருகில யார் போனா அப்படின்னா அந்த பெண்களும், அதுக்கப்புறம் யாரு? யோவான் மட்டும்தான். சிலுவையின் அடிவாரம் வரைக்கும் அவன் போனான். இங்க சிலுவையின் அடிவாரம் வர்றதுக்கு, இந்த துன்பத்தில் அவரோடு கூட நடப்பதற்கு காரணம் என்னன்னா, அங்க உட்கார்ந்து அவர் போதிக்கும் போது அவருடைய மார்பிலை அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். சாய்ந்து கொள்வதற்கு அவர் இடம் கொடுத்தாரு. அதிகமான வயசு என்று பரலோகத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தப்பட்டு மரித்தவன் யாரு? யோவான். சோ அத்தனை வயசுல அவன் அவ்வளவு போய் அவன் ரகசியங்களை புரிந்து கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி மரிக்க போகிறான் என்பதனுடைய சிம்டம், அடையாளம் எங்க தெரிஞ்சது? அவரோடு கூட சீஷனா இருக்கும் போது அவருக்கு அருகிலும் அவர் மேலையும் சாய்ந்து கொண்டிருந்தாங்க. அன்றைக்கே தெரிந்தது. யோசேப்பு வந்து ஆளுகை செய்ய போகிறான் என்கிற அந்த அடையாளம் எப்ப தெரிஞ்சது? சொப்பனம் வந்த உடனே தெரிந்தது. ஆனா அந்த சொப்பனத்தை யாரும் சீரியஸா எடுக்கல. அந்த சொப்பனத்தை வச்சு அவனை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, அவனை உபத்திரவப்படுத்தினாங்க, பகைத்தார்கள். ஆனால் அதே யோசேப்பு எல்லாரையும் ஆளுகை செய்யும்படிக்கு அவன் ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான். ஏன் தெரியுமா? இவ்வளவு நெகட்டிவ்க்குள்ள அவனுக்கு, இவங்க எல்லாரும் நெகட்டிவா திங்க் பண்றாங்க, அவன் அதை பாசிட்டிவா திங்க் பண்றான். ஆமென். எல்லாரும் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து நம்மள ஆளுகை செய்வான், இவனை அழிச்சிட்டா எப்படி அப்படின்னு எல்லாமே நெகட்டிவா திங்க் பண்ணி நெகட்டிவா செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு மனுஷன் கர்த்தரோட இருக்கிறவனை என்னதான் நீ நெகட்டிவா திங்க் பண்ணாலும் அவனை ஒன்னும் அசைக்கவே முடியாது. அதான் உலகத்தின் முடிவு பிறந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் ஏன் சொன்னாரு? அவர் நம்ம கூட இருக்கும்போது எதுவுமே நடக்காது. ஒன்றும் இந்த லைட், 2 லைட்டையும் போடுங்க, எதுவுமே நடக்காது. லைட்டை போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் உங்களோட உலகத்தின் முடிவு பிறந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப நமக்கு வந்து நம்முடைய தாட் லைஃப் கரெக்டா போகணும் அப்படின்னா நம்முடைய சிந்தனை யாரை பற்றி இருக்கணும்னா இயேசுவை பற்றி இருக்கணும், இயேசு ராஜ்யத்தை பற்றி இருக்கணும், இயேசுவோடு கூட இருக்கணும். அப்பதான் அவர் நம்ம கூட இருப்பாரு. ஆமென். இந்த உலகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சினா என்னன்னா, ஆவியில நிரம்பி 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 நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, துதிக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். பணமோ வசதியோ காசோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வசதியில இருக்கிறவங்க தாங்க வேதனைகள் அதிகமா இருக்காங்க. எவ்வளவு வசதியான வீட்டுல எவ்வளவு கம்ஃபர்டபுளான சூழல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு மனசுல வந்து சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. மனசுல என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நமக்கு ஒரு வசதி இல்லைனாலும் கூட நமக்கு இருதயத்துல என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் தான் ரிகாமா ரியானாக்கா சதாருதியானாக்காமா எப்பொழுது நம்முடைய முகத்தை மகிழ்ச்சியோடு வைப்பதற்கு காரணம் நம்முடைய சிந்தனை கர்த்தரோடு இருப்பதினாலே. தேவனோட அந்த சிந்தனை இருக்க 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 உங்களுக்குள்ள உங்களை அறியாம நீங்களே நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நினைச்சு நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவைகளெல்லாம் தூந்து போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம். காரணம் என்னன்னா, என் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு இப்படி இருக்கிறது. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை உயிர்ப்பிப்பார், அவரை ஒரு நாள் நான் சந்திக்க போகிறேன் என்று யோபு சொன்னது போல நாம் அந்த சிந்தனைகளை கரெக்டாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதில் நம்ம சரியா இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் கைவிடப்படவே மாட்டோம். மனுஷன்லாம் யாரும் நமக்கு நினைச்ச மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் யாரும் உதவி செஞ்சிட மாட்டாங்க. தேவன் வந்து மனுஷன் மூலமா செய்வாரே ஒழிய மற்றபடி மனுஷன்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க. இந்த உலகத்துல நாம வந்து நம்முடைய சிந்தனையை வந்து தேவனோட வைக்கணும். அடுத்து யாரோட கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறாரோ அவங்களோட வைக்கணும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து இணக்கம், சிந்தனை, அதுக்கு அடுத்து இணக்கம். யாரோட உங்களை கர்த்தர் இணங்கி வச்சிருக்காரு, யாரோட இணக்கமா வச்சிருக்காரு? ஒன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையில மனைவி, இரண்டாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய தகப்பன், மூன்றாவது ஆவிக்குரிய தலைவர், நாலாவது ஆவிக்குரிய நண்பன். குறை பேசணும், குண்டாமடி பேசணும், விமர்சனம் பண்ணணும், உனக்கு நண்பனா இருந்தான் அப்படின்னா நம்ம வம்பா போயிடும்.
நல்லவைகளை பேசுகிறவன் நமக்கு நண்பனாக இருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளை கிளப்பி விடுகிறான். சிந்தனையாளர்கள் சொல்றது காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகும். ஒரு சூழலை வைத்து எப்படி ஒரு நல்ல சிந்தனையை நாம் உருவாக்க முடியும்? நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்துக் கொடுக்கிறான். அப்ப நல்ல மனுஷனுக்கு தான் இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கும். ஒரு மனைவி தன்னுடைய வீட்டுல நல்ல இருதயம் உள்ளவளா இருந்தா குடும்பத்தை அவ்வளவு அழகா நடத்தி கணவனை அவ்வளவு சந்தோஷப்படுத்துவாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுத்துவான். புருஷனுக்கு முள்ளும் குறுக்குமா இருந்தான்னா அவன் மனைவியே கிடையாது, சொல்லிக்கிட்டே இருப்பான், இதை மாத்திரு, இப்படி இருக்காத, இப்படி செய்யாத. அதே மாதிரி மனைவியும் புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், இப்படி செய்யாதீங்க, இது சரியில்லை, வேண்டாம். ரெண்டும் கலண்டாப்பையா இருந்தா சந்தோஷங்கிறது இருக்கவே இருக்காது. இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அங்க யார் குடியிருப்பா? பிசாசும் பேயும் குடியிருப்பாங்க. நம்ம ஆண்டவரோடு நெருங்கும் போது பேயும் கிட்ட வராது, பிசாசும் கிட்ட வராது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய தேவனுடைய திவ்ய பிரசன்னம் அங்க இருக்கும். ஆமென். அப்ப மனிதர்கள் இந்த 7 வகையான சிந்தனை வாழ்க்கைக்குள்ளதான் எதுலையாவது ஒண்ணுல நம்ம பொருந்தணும். அதை வச்சுதான் நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய நடக்கை, நம்முடைய பிஹேவியர், நம்முடைய விசுவாசம், நம்ம வாயில துதி. சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். எப்பவுமே வாயில துதி இருக்கணும். அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள்ல சுத்தமா இருந்தா ஆண்டவரை துதிக்கும் துதி நம்ம வாயில இருக்கும். சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு மணிக்கணக்கு வேண்டாம். சங்கீதக்காரனுடைய கூற்றுப்படி அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் உம்மை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும். எப்போதும் உம்மை துதிக்கும் துதி எங்க இருக்கும்? என் நாவில் இருக்கும். அப்ப நாவில துதி இருக்கணும் அப்படின்னா இருதயத்துல சிந்தனையில கரெக்டா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அதை மற்றவங்க நெகட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன் என்பது அதிர்வு. வைப்ரேஷன் என்னது? அதிர்வு. ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற நல்ல எண்ணங்கள் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும். நெகட்டிவான ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதான அந்த காரியங்கள், நெகட்டிவான எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் அவனுக்குள்ள என்ன அதிர்வுகளை கொடுக்கும்? எதிர்மறையான அதிர்வுகளை கொடுக்கும். அதான் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன். சிலர் விவரம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, சிலர் கையினால தண்ணியை வாங்கி குடிக்க மாட்டாங்க, தனியா வேண்டாம் அப்படின்றாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல நம்முடைய மரபுப்படி நம்ம என்ன கொடுப்போம்? தண்ணி கொடுப்போம். தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன் வேண்டாம் அப்படின்னு. எதனால தெரியுமா? அப்படி பார்க்கும் போதே தெரியும் இவங்களுக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. இவங்க கைனால நம்ம தண்ணி வாங்கி குடிச்சா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்க வந்துடும்? நமக்குள்ள வந்துடும். சிலர் தண்ணி கொண்டு கொடுக்கும் போது 2 கைட்டம் கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் என்பது சிந்தனையினால வெளிப்படுகிற அதிர்வுகள், சிந்தனையின் அதிர்வுகள்னு கூட சொல்லலாம். அதனாலதான் நல்ல மனிதன் தன் நல்ல இருதயத்தில் இருந்து எதை எடுத்து கொடுக்கிறான்? சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் அவ்வளவு பேசுறது வைக்கிறது, அவ்வளவு சந்தோஷமா ஈசாக்கின் குடும்பத்தை போல ஒருவருக்கொருவர் விளையாடி கொண்டு தேவனோடு நம்பிக்கையாக விசுவாசத்தோடு இருந்து ஆண்டவரை பின்பற்றி வருகிற அற்புதமான குடும்பமாக இருக்கும். நான் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு எழுத்து தன்னுடைய மனைவியை பத்தி புருஷன் குறை சொல்ல மாட்டாங்க, புருஷனை பத்தி மனைவி குறை சொல்ல மாட்டாங்க. நெகட்டிவ்க்கு அங்க என்ன இல்ல? இடமே இல்லை. அவ்வளவு தூரத்திற்கு அந்த இருதய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அவ்வளவு சுத்தமானதும் நேர்முகமானதாம இருக்கும். எதிர்மறையாக இருந்தா சரிப்பட்டு வருது. இயேசு கிறிஸ்துடைய மகத்துவமான வல்லமை ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவனை தன்னோடே வைத்திருந்து அந்த நெகட்டிவ் தனக்குள்ள வராதபடிக்கு கடைசி வரைக்கும் காத்தாருங்க. அதுதான் ஆண்டவராக இயேசுவினுடைய மகிமையான செயல். ஆமென். யூதாஸ் ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதுக்குமே அவன் ஒத்து போகல. ஒருத்தி ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்புனால பாதத்துல பரிமள தைலத்தை போட்டு உடைக்க வெளியேற 1 வருஷத்து பணம் சம்பளம். அந்த அது இந்தியாவில் செய்தது.
அந்த தைலம் எங்க இருந்து செய்து போனது? இந்தியாவில இருந்து செய்து போனது. அவ போய் அந்த பாட்டிலை she broke the bottle. பாட்டிலே உடைச்சிட்டான். மூடிய கழட்டிட்டு ஊத்தி. அதாவது இந்த விலையேற பெற்ற தைலங்கள், சென்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தைலத்தினுடைய வாசனை விலைக்கு ஏற்றாற் போல அந்த பாட்டிலுடைய வடிவமைப்பு வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும். அதை அப்படி சும்மா கூட ஷோகேஸ்ல வச்சிருவாங்க யூஸ் பண்ணிட்டு. ஏன்னா அந்த பாட்டில் எப்படி இருக்கும்? அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு அழகான அந்த பாட்டில இவன் என்ன செய்யறா? உடைக்கிறா. ஏன் உடைக்க? இல்ல இல்ல, இந்த பாட்டில்ல இன்னொரு தைலம் ஊற்றப்படக்கூடாது. அந்த பாட்டில் என்பது நீங்களும் நானும். நம்ம ஆண்டவருக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையை உடைச்சிட்டோமா, இனி நம்ம வாழ்க்கைக்குள்ள வேற யாருக்குமே இடம் கிடையாது. அதை முழுமையாக ஆண்டவருக்கு யூஸ் பண்ணி அங்கே உடைச்சு தூரப்பட்டோம். இனி அதுல வேற ஒன்றை ஊத்தி வைக்க முடியாது. எனக்குமே நல்ல அழகான அந்த மாதிரி பாட்டில்ஸ் அப்படின்னா நான் கலெக்ட் பண்ணுவேன். ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த சென்ட் ஸ்ப்ரே எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது அந்த ஸ்மெல் வந்துட்டாலே எனக்கு தலைவலி வந்துடும். ஆனா அந்த பாட்டில்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஏன்னா அது அதுல அவர்கள் செய்திருக்கிற சித்திர வேலைப்பாடு, கண்ணாடியில அவங்க செய்திருக்கிற சித்திர வேலைப்பாடு அது என்னை ஃபேசினேட் பண்ணும். அதனால அந்த பாட்டிலை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்படியே எடுத்து நான் ஒரு ஷெல்ஃபில் அப்படி வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா அது வந்து ரேர் கலெக்ஷன்ஸ். நார்மலா இருக்கிற பாட்டில் அது கொஞ்சம் அழகா இருக்குது. அப்ப ரட்சிப்புக்குள்ள வந்து நம்மள அழகா வடிவமைக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு யார் பாதத்துல ஊத்திட்டோம்? எப்படி ஊத்துறோம்? உடைச்சிட்டோம். இனி இந்த சரீரத்துல வேற யாருக்கும் என்ன இல்ல, இடம் கிடையாது. அவ்வளவுதான், broken. அப்ப அவளுடைய சிந்தனை வந்து எவ்வளவு ஹை சிந்தனையா இருக்கு. அப்படி அவ ஒரு தியாகத்தோட உடைச்சு 1 வருஷத்து பணத்தையும் கொண்டு போய் அந்த தைலத்தை பாதத்துல ஊத்திக்கிட்டு இருக்கா. இந்த பரிசுத்தவான் யூதாஸ் சொல்றான், இது எதுக்கு இந்த வீண் செலவு? இத யாருக்கு கொடுத்திருக்கலாம்? ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. தத்துவம் பேசிட்டு இருக்கான். ஏழைக்கு கொடுக்கறத நீ ஏழை கொடு, ஆண்டவர் கொடுக்கறத நீ ஆண்டவருக்கு கொடு. இந்த இதை எடுத்து அங்க கொடுக்க கூடாது, அதை எடுத்து இங்க கொடுக்க கூடாது. இந்த ரெண்டுலையும் கவனமா இருந்தீங்கன்னா 2 கோணத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் யூதாசுக்கு இருந்த தாட் என்ன? அவளுக்கு இந்த விலையேறப்பட்ட நலதம் என்னும் வெள்ளைக்கல் பரணிய என் ஆண்டவர் பாதத்துல தாயா நான் உடைப்பேன்னு சொல்லி 1 வருஷத்து சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து வாங்கி உடைக்கிறான். நறுமணம் வீசட்டும். அதே நேரத்தில் இந்த யூதாஸ் நினைக்கிறான் இது வீண் செலவு. சிந்தனைகளை எவ்வளவு மாறுபடுகிறான் பாருங்க. மற்ற சீஷர்கள் யாராவது ஏதாவது பேசுனாங்களா? ஒண்ணுமே பேசல. இவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணம் வித்தியாசமா போகுது. ஆனா அந்த பெண்ணுடைய சிந்தனை அந்த சொன்னார், அவளை நீ தொந்தரவு பண்ணாதப்பா, நான் அடக்கம் பண்ணும் அந்த நாளுக்கான ஒரு நினைவை இன்றைக்கே அவள் அதை நிறைவேற்றி விட்டாள் என்று சொன்னார் ஆண்டவர். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு மனுஷனுடைய சிந்தனையானது வெவ்வேறு கோணங்கள்ல போகுது. அதனாலதான் கடைசி வரைக்கும் யூதாசால யாரோட பொருந்தி போக முடியல? இயேசுவோட பொருந்தி போக முடியல. இயேசுவோட பொருந்தி போக முடியாததுக்கு காரணமே டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன்ஸ் இல்ல, டிஃபரன்ஸ் இன் தாட்ஸ். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ங்கிறது கருத்துகளில் வேறுபாடுகள் வரும். ஆனா இங்க சிந்தனையிலேயே வேறுபாடு. சிந்தனையில வேறுபட்டவங்க எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க நிறைய பேர். கணவன் மனைவி குடும்பம், நான் சொன்னல, ஒண்ணு கணவனும் மனைவியும், ஆவிக்குரிய தகப்பனும் தாயும், அதுக்கு பிறகு ஆவிக்குரிய தலைவன். இந்த ஏரியாவில் நமக்கு என்ன வரக்கூடாது? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் தாட்ஸ் வரக்கூடாது. அதுக்கு அடுத்து இன்னொன்னு, நம்ம விசுவாசிகள் இருக்காங்கல்ல, அந்த விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரனுக்குமே என்ன இருக்கக்கூடாது? நம்முடைய ஒரு மனத்துல வந்து வித்தியாசம் வரக்கூடாது. நம்ம சபையில ஒரு காரியம் வாய்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் உணர்த்தணும். அடுத்து தேவ சித்தமாய் இருக்கணும். உங்களுக்குள்ள வந்த எண்ணம் தேவ சித்தத்தின்படி இருந்து அந்த காரியத்தை செய்தால் அதை கர்த்தர் வாய்க்கப்படுவார், இல்லைன்னா வாய்க்கப்பட மாட்டார். தேவனோடு தேவன் சிந்திக்கிற, தேவன் நடத்துகிற அந்த சிந்தனையோடு உள்ள அந்த எண்ணங்கள் சிந்தனைகளில இணையதுக்கு நம்ம பழகணும், படிக்கணும்.
நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம், கத்தர் ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம். கத்தர் நினைக்கிறது நம்ம நினைச்சா தான் நடக்கும். சிலருக்கு பாருங்க எல்லாமே வாய்க்கும், காரியங்கள் நடக்கும். சிலருக்கு ஒண்ணுமே வாய்க்காது. சொல்லுவாங்க 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே நடக்கல. 20 வருஷமா போராடிட்டு இருக்கேன், ஒண்ணுமே நடக்கலம்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எதை முதல்ல பழகணும்? தேவனோடு இணைந்து சிந்திக்கும் திறனை பழகணும். நான் நேற்றுக்கு ராமநாட்டில் சொன்னேன், ஒரு 4 விஷயம் சொன்னேன். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நிரப்புறதுக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அப்படி ஒரு 4 விஷயம் சொன்னேன், டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும், நிரம்ப இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இன்னொன்று உணரத்தக்கதாக இடம் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை உணர்த்துறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு லைஃப்ல 3 நேரம் சோறு கிடைக்கின்ட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அவரும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. தேவன் ஒன்றை நமக்கு செய்ய வேண்டுமானால் அவர் பாதத்துல காத்து கிடக்கணும். 17 வயசுல இந்த யோசேப்பு போய் 13 வருஷம் சிறைச்சாலையில போய் காத்து கிடந்தான். ஒரு நன்மையின் அடையாளமும் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு வாசல் திறக்கப்பட்டது. அவங்களே வந்தாங்க, ஷேவ் பண்ணாங்க, அவனுக்கு வஸ்திரத்தை மாத்தினாங்க. எல்லாமே இலவசம். தாய் இல்லை, தாய் இறந்துட்டா, பக்கத்தில் சகோதரர்கள் துரோகம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இவன் தனியாக கிடக்கான், ஜெயிலில் கிடக்கான். இத்தனை வருஷமும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சதே என்று அவன் நினைக்கல. அவனோடு கத்தர் இருந்ததுனால அவன் கத்தரை சோதனம் பண்ணி கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு நாள் யோசேப்பு யாரு? யோசேப்பு வா, முடிய வெட்டுறான், வஸ்திரத்தை போட்டுதான், குளிப்பாட்டு தான், கொண்டு போய் யாருக்கு முன்னால் நிறுத்தினாங்க? ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்பந்தான் இந்த 13 வருஷமும் ஆண்டவர் என்ன கைவிடலைங்கிறது அப்பந்தான் அந்த எண்ணம் அவனுக்கு தெரிஞ்சது. யோசேப்பு விடிய ஜெபம் பண்ணா, 3 நேரம் ஜெபம் பண்ணா, 72 மணி நேரம் ஜெபம் பண்ணா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜெபம் பண்ணா, தானியேல் ஜெபம் பண்ணான்னு இருக்கான, யோசேப்பு ஜெபம் பண்ணான்னு எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு இருக்கு, யோசேப்புடைய கர்த்தர் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான்னு அர்த்தம். ஏன்னா ஜெபிக்காதவனோடு கர்த்தர் எப்படி இருப்பாரு? ஆண்டவரோடு ஒருமுறைப்படாதவனோடு எப்படி கர்த்தர் இருப்பாரு? ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணு நடக்கலனாலும் குறை சொல்லக்கூடாது. நடந்தாலும் அந்த மவுன் தரக்கூடாது, நடக்கலனாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவருடைய வேளையில் ஒன்றை நடத்துவதற்காகத்தான் நம்மை பொறுமையாக இருக்க வைக்கிறார் என்று அந்த சிந்தனையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு அதை தெளிவா புரிந்ததுனால நிதானமா செயல்பட்டான், அவசரப்படல. ஒரே ஒரு தடவை வாயை திறந்து சொன்னான், இந்த இடத்துல இருப்பதற்கு நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. நீ மறுபடியும் உன்னுடைய பொசிஷனுக்கு நீ போன உடனே நீ தான் கொண்டு பானை பார்த்துருக்கான, நீ முக்கியமான போஸ்ட்ல இருக்க, பிளீஸ் என்னைய பத்தி கொஞ்சம் ராஜா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண, நினைச்சுக்கோ, என்னைய நினைச்சுக்கோ. ஆனா அவன் மறந்துட்டான். அவன் மறக்கல, ஆண்டவர் அவனை மறக்க வச்சாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்காரு. நேரமும் காலமும் குறிக்கப்படுவது தேவனால். இன்னும் ஒரு 3 வருஷம் இருப்பான், நீங்க இருக்கணும், அவசரப்படாத. 3 வருஷம் கழிச்சு திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது, அதுவும் யாரு? கர்த்தர். ஏன்னா என்ன ஆயிடுச்சு? வேலை வந்து விட்டது. இயேசு சொன்னார்ல, என் வேலை இன்னும், கல்வாரிக்கு போகும்போதும் சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை. முதல் அற்புதத்தை அவர் நடத்தும் போதும் சொன்னாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு வேலை, ஒரு காலம். எங்க பாஸ்டரையா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அப்படி கையில அப்படி ஒரு பக்கம் காணிக்க வரும், ஒரு பக்கம் எடுத்து இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் மனோவர் ஜோஷோ கூப்பிடுங்க, களக்காடுக்கு போனோன்னு ஒரு 5:30 6 மணிக்கு கூப்பிடுறாங்க. உடனே டிரைவர் வந்தான், 3 பேரும் போனோம். அங்கே ஒரு ஊழியக்காரரை போய் தேடி ஃபோனெல்லாம் பண்ணல. திடீர்னு போய் வீட்டில் நிற்க அந்த ஊழியக்காரருக்கு பெரிய அதிர்ச்சி. என்னப்பா நல்லா இருக்கியா? திடீர்னு உன்னை பார்த்து ஜெபம் பண்ணி உனக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு ஆண்டவர் என்னை உணர்த்தினாரு. டக்குன்னு கார் எடுத்துட்டு வந்துட்டேன். வா அன்னை பிள்ளையில கூப்பிடு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு கவரை கையில் கொடுத்துட்டு, ஐயா 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 ஏதாவது குடிச்சு. நான் என்ன சொன்னேன்? என்னைய கத்தர் உணர்த்தினாரு, நான் வந்தேன்னு சொன்னல. அதுக்கு மேலே ஒன்றும் பேசக்கூடாது, நான் போயிட்டு வரேன், கத்தருக்கு சோத்துறேன்ட்டு காரில் ஏறி வந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அன்றைய என்னுடைய வயசுக்கும் அன்றைக்கு இருந்த என்னுடைய தேர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. திடீர்னு போவாங்க, சாயங்காலம் தான் அவங்க கார் எடுத்துட்டு வெளியே கிளம்புவாங்க. 8 9 மணி 10 மணிக்கு வருவாங்க. பல முறை பல இடங்களுக்கு அப்படி போவாங்க. என்னடா உணர்த்தப்பட்டேன்னா, நமக்கு ஒரு காணிக்கை கொடுக்க உணர்த்தப்படலையே.
நமக்கு நமக்கு வரும்போது தான் வரும். சிங்கப்பூர்ல லேவியர் முகாம் முடிஞ்சு உட்காந்து ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கோம். மலேசியாவிலேருந்து வந்தவங்களுக்கு அதை நடத்தின பாஸ்டரு $100 $50 அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாங்கள் இந்தியாவிலேருந்து போயிருக்கோம். அவங்க தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு $50 ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு போங்க, சாக்லேட் வாங்கிட்டு போங்கன்னு நினைச்சல, கொடுக்கல. என் உள்ளத்துக்குள்ளே நான் சிரிக்கிறேன். இதுவும் ஒரு காலம். இதுவும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் போய் பாசியாட்ட சொல்லுவேன். சரி, இந்த என்னது ஈஸ்டர் முடிஞ்ச பிறகு ஒரு 20 நாள் டேட் கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. அவர் கூப்பிடுறாரு, இவங்க போக சொல்கிறாங்க, நானும் போகிறதுக்கு ரெடி. இப்போ 3 வெவ்வேறு சிங்கப்பூரில் இருக்க ஒரு இருதயமும் இங்கே இருக்கிற ஒருவருடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் எப்படி வருது? ஒன்றா வந்து கிராஸ் ஆகுது. சேருது, கிராஸ் ஆகலை, சேருது, கனெக்ட்ஸ் டுகெதர். இதுதான் என்னது? அந்த சுத்த இருதயம், அந்த தேவனுடைய சித்தம். அப்ப எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். குறைவுபட்டு கொண்டே இருந்தால் வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணிட்டீங்க, குறைகளையா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா குறைபட்டே போயிடும். நான் இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணுவேன். எனக்கு கிடைக்கலையே, எனக்கு தரலையே, ஒரு நாள் ஏங்கினதே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னுடைய காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளிலே கர்த்தர் இதை செய்வார். ஆமென். இப்போ இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி, இது 13வது வருஷம், இதை துவக்கிற நாளை விட இப்போ ஒரு வருஷமா தான் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பாணியை எனக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொடுப்பதற்கு இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுக்கறது, இங்க வாங்கி இங்க கொடுக்கறதுக்கு அதுக்குரிய அந்த கிருபையை. அப்ப இதுக்கு என்னைய பக்குவப்படுத்தின எத்தனை தேவைகள்ல தேவங்கி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு பட்டினி பசி வஸ்திரம் இல்லாம கிடந்து அப்படியே உலண்டு ஃபீஸ் கட்ட முடியாம ஷூ வாங்கி கொடுக்க முடியாம இப்ப எல்லா அனுபவமும் நமக்கு தெரியும். ஆஸ்பத்திரில இருந்து பாஸ்டர் நான் அனாதையா கிடக்கிறேன், அவர் இருக்கிறது ஈரோடு, நான் இருக்கிறது பேட்டை, நான் விழுப்புரத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிறேன், அவருக்கு நான் இப்ப என்ன உதவி செய்ய முடியும், என்ன ஆறுதல் பண்ண முடியும்? உடனே நான் என்ன சொன்னேன், நான் இப்போ போய் இறங்கின உடனே நான் நைட்டு 10:11 ஆயிரும், நாளை காலையில் உங்களுக்கு 2000 ரூபா அனுப்புகிறேன். கையில் பணம் இருக்க வச்சுது. நான் இந்த வாரம் ஆராதனையில் சொன்னேன், எனக்கு சொல்லையில் கண்ணீர் வந்துட்டு. சூளக்கரையில் அந்தோணி சாப்பிட்றதுக்கு போயிட்டான். பாஸ்டர் ஜோசப்பும் நம்ம காளியர் கோயில் பாஸ்டர் மாமனும் மருமனும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க என்னங்க அப்படின்னு கேட்டு நான் உள்ளே உட்காந்து கிருணி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாஸ்டர் ஜோசப் வந்து கதவை தட்டுறாரு. அவங்க அண்ணனும் நானும் கிளாஸ்மேட், 3 வருஷம் ஒன்றா படித்து அவங்க வீட்டில் போய் கடலை பருப்பி தின்னு தேங்காய் பருப்பி சாப்பிட்டு அப்படி இருந்து அப்படி நிறைய அனுபவம் இருக்குது, நெருங்கின அனுபவம். என்னடா இது திடீர்னு வந்து நிற்காருன்னு பார்த்து எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. அவரை உட்காந்து பேசினோம். சிஸ்டர் இறந்ததை சொன்னாங்க, அதெல்லாம் துஷ்டியெல்லாம் விசாரிச்சுட்டு இறங்கி போனவங்க திரும்ப வந்து ஒரு சின்ன காணிக்கை வச்சுக்கிடுங்கன்னு கொடுத்தாங்க. நான் ரியலாக பாஸ்டர் ஜோசப் நான் அழுதுகிட்டே போனேன் வீட்டுக்கு. ஏன் தெரியுமா? ஒரு தேவை இருக்கிறது தெரிந்த போது ஒரு தேவ மனுஷனை அனுப்பி ரீகாலா மாரியானா சதுர வியானா கவ லக்கராதியானா தராமா அந்த தேவையை நடுவழியில காணிக்க கொடுத்து அனுப்புறதுக்கு அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொண்டு வர பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். நான் சபையில சொல்லிட்டே எனக்கு கண்ணீர் வந்துட்டு. நீங்கள் நினையாத காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் நினையாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். 1000 ரூபாய் பெரிய விஷயமான சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த நேரத்தில் 5 ரூபா கொடுத்தாலும் எனக்கு பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? எனக்கு அடுத்து நான் போய் இறங்கின உடனே நான் ஒரு 2 பேருக்கு 2000 அனுப்புறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கையில் என்ன இல்லை, காசு கிடையாது. நான் ஜெபம் பண்ணிட்டே போகிறேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே எனக்கு நீங்கள் காசு தாங்க. நான் காலைல போன உடனே அந்த மனுஷன் ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்ப ஃபோன் பண்ணுவார். அதே மாதிரி அவர் ஃபோன் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே அவர் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே நான் அப்படி இப்படி எனக்கு கிடைச்ச காணிக்கையெல்லாம் எடுத்து 2000 ரூபாய் எடுத்தேம்மா இதை உடனே அனுப்பி அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஆஸ்பத்திரியில் இருக்காரு, கொண்டு கொடுக்க முடியாது. அவர் இன்னொரு ஃப்ரெண்டு நம்பரை கொடுத்து அவங்களுக்கு கூகுள் பேயில் அனுப்ப சொல்லி எல்லாம் முடிச்சிருச்சு. நம்ம வந்து ஒருத்தர் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கறதும் கர்த்தர், அந்த எண்ணத்தை வர்த்திக்க பண்றவரும் கர்த்தர், அதை அங்கீகரிக்கிறவங்க கர்த்தர், அதற்கு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 2 பேரை அனுப்பி வைக்கிறதும் கர்த்தர்.
எண்ணங்கள் நேர்கோட்டிலே வர வேண்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிறைக்கிறார். எண்ணங்கள் ஒன்றாகும் போது தேவ ஆவியானவர் நம்மை நிறைத்து அபிஷேகத்திலே நம்மை நடத்துகிறார். ஆவியின் நிறைவு நமக்குள்ளே வருகிறது. நல்ல வாயை திறந்து ஆமே விகா நம ரியான கமாசியால கமாசியா துரபி அரக்கமலமஷமா அந்தரரபௌஷபரபா. ஆமென். அடுத்த நிமிஷம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல தேவன் நம்மை நினைத்து நம்மை நடத்துகிற விதங்கள் எல்லாம் இந்த ஆவியானவருடைய கிருபையினாலதான். ஆவியில நிரம்பு. உனக்கு விரோதமா எந்த ஆயுதம் வந்தாலும் அது நொறுங்கி போகும். உன் கூட இருக்கிற யாரானாலும் சரி, உனக்கு ஒத்துழைக்கிறனா ஆண்டவர் முடிய பிடிச்சு ஆட்டி கீழே தள்ளுவார். நீ ஜெயிப்பாய். உனக்கு ஜெயம் கிடைக்கும். வீரமான ரக்கனமா சாலிரபியான மக்கள் பரிசுத்தவான்களோடு இணையணும். லபா ரதியான மக்கர் ஆதியாந்தரமா அம்பலவார ரதியான் தாக்குர வாசல ரபியான மக்கமாசியால இந்தரர பௌடர வியானமால ரபௌதி யாரார ரபௌஷபலமா அம்பிரவல ரபௌக்கமன கபல ரதியான் தர ரபௌஷபலரமா பாபரமன ரபௌஷார் யாரா பக்கரா யாரா பக்கமா நம்பிர பலர பௌஷபல ரதியான் தோர ரபியக்கரமா சபலபி லம்பிர பாலன பௌக்கமனமா பகலவல ரதுலபில ரதியான் தர ரபௌஷபலமா லபா ரபா லபா ரபா ரக லக ரக லக ரபல நக ஷாபரபலமா அபிரமன நல்ல சத்தமா வாயை திறந்து அந்நிய பாஷை பேசு. அந்த ஆவியில தான் விடுதலை. அந்த அந்நிய பாஷையில தான் விடுதலை. சத்துரு அங்கதான் மடக்கடிக்கப்படுவான். ஒரு நாள் சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை மேற்கொள்ள முடியாது. பாபா ரபா சற்று பொறுமையாயிரு. அல்லபல ரதுரபில ரிதிக மந்தர ரபௌஷபிரிபி லோகர விலரிக மன சலுரபி ஆந்தர ரபௌக்கமரா அகரமர ரபௌடர விலரிக வல ருதரபி யமர வலர்வியாக்கமர கந்தர ரபௌஷபர. விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல நாவு விரைவாய் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும். ரக லமா சலுர விகாகாரதியானா உரபல ரஹந்தர ரபௌஷபல ரபௌடர விகமர பக்கவந்தர ரபௌஷா பவரபரபரபல நிவி அவரபல ரபௌடர விலனிக வல ருதரதியாந்தர ரபௌடர விலனிக வல ருதரடியார வல ரபியா மகிராதரதியாந்தக்கரபஷர உந்தரரபௌடர விகரப சபலரதியாந்தர ரபௌஷபலமா பலபல பலபல ரபௌடர விலனிக வல ரபௌடர விலனிக வல ருதர வியாமந்தர ரபௌஷபல வலர்பியாவரமா அவரமலர பௌடர விலனிக வல ருதரபியார மஷவரமா அம்பரபல பௌடர விலாரி கனம சகுர மனரதி ஆந்தர ரபௌக்கமரமரமா அம்பரபல ஆவியில நீங்க நிரம்ப உங்க சிந்தனை வாழ்க்கையில ஒரு நல்ல பரிசுத்தம் உண்டாகும். தேவையில்லாதவைகள் அழிந்து போகும். நெகட்டிவான சிந்தனைகள் உன்னை அழிக்காதபடி ஆவியானவர் பாதுகாப்பார். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. பாபா பாபா வாயில அறிக்கை பண்ணிக்கிட்டே இரு. அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். சிந்தனை சரியாயிருந்தா ஜெயம்தான். திலாரி யாரா கலபா கருதர் அதியாம் தார ரபௌசியா மந்தர ராடி ரதியானமா சபலவ ராதியாம் தார ரபௌடியா வெவிரவிதி ஆரவக்கமர துரவிலதி கவராஷமரமர அம்பிர வலரவக்கமா நிறைவு நிறைய காரியங்களை செய்யும். ஆவியினுடைய நிறைவு நம்ம வாழ்க்கையில நிறைய வெற்றியை கொண்டு வரும். விக்டரி ஜெயத்தை கொண்டு வரும். நன்றி உணர்வை கொடுக்கும். துதியை கொடுக்குங்க. விசுவாசத்துல வளரச் செய்யும். சத்தியத்துல நில நிற்க வைக்கும். திவாரா கலம் குஷியாரமான் தூரவி கவரமஷவ லபிராந்தி யாந்தூர ரபி கம நமஸ்ஸல ரபி அரப கமஸ்ஸல அமரந்தர ரபௌஷபல ரபௌடி கமஸ்ஸியாரவால ரபௌடி கம் தமரா கந்தர. பேசுகிற பிரசங்கியாரோட ஆவியானவரோட நீங்க ஒருமுறைப்பட்டீங்கன்னா யாரும் உங்களை வாயை திறங்க கைதட்டுங்க ஆவியில் நிரம்புங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் எல்லாத்தையும் கத்த நடப்பித்துக் கொண்டே இருப்பார். வாரமான ரக்கராது ரபிலார ரியாத்தார ரபௌஷல ரபௌஷபல அவரபரபரபல ரபி கமர பஷந்தர ரபௌட ரபிலரி கமர ஸல ரபௌ லபிலமான துரமிலரி கமன ஸல ரபியாந்தர ரபௌஷபல ரபி கன खबरातुनम யாரக்கம ஸல் ரந்தர ரபௌட ரபி கமர மஷ துரான நாத ராத்தனாம ஸல் ரபியான கமலந்தர ரபௌஷப பிம்பரபில ரபியான கமத்துனம் யாரக்கம ஸந்தர ரபௌட ரபிலனிகார ரபௌட ரியாரபக. ஆமென் 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 ஆமென். பஹதரா துரவியா கமா ஸலரு தெரிதியாந்தர ரபௌஷபல
லிம்பல பியானமா சதுர பியானமா கந்தர ரபௌஷவலவல. எல்லாரும் அப்படி உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஷிகாபா ரதியானமா சத்துர பியானமா கமாசியாரமா கமரமா பிகவரா சுதர பிகவரவ சந்தர ரபௌடி கவசியாரமா. சிந்தனையை பொறுத்து தான் ஆசீர்வாதமும் சாபமும் கனெக்ட் ஆகும். உங்களுக்குள்ள நல்ல ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும் அப்படின்னா தெய்வீக சுகம், விடுதலை, அதாவது ஹீலிங், டெலிவரன்ஸ், அப்புறம் விக்டரி, ஜெயம். ஆவிக்குரிய சிந்தனை யாருக்குள்ள இருக்கோ அவங்களோட இந்த மூன்று போய் கனெக்ட் ஆகும். ஒன்று சுகம், இன்னொன்று டெலிவரன்ஸ் விடுதலை, மூன்றாவது வெற்றி. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனுக்கு தோல்வி ஆகிற சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட அவன் தோல்வி அடைய மாட்டான். அந்த தோல்விக்குள்ள ஒரு ஜெயத்தை கற்றுக் கொடுத்துருவார். தோல்விக்குள்ள என்ன கொடுப்பாரு? ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். எல்லாருடைய பார்வைக்கு அது தோல்வி போல இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அந்த தோல்வியில நான் என்ன ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார், அந்த ஜெயத்தை கொடுத்துருவார். அந்த ஜெயத்தை கற்றுக் கொடுத்துருவார். தோல்வி அப்படிங்கிறது எப்போ வரும்? தோல்வி, சாபம், சஞ்சலம், அலக்களிப்பு. இது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த டாக்ஸிக் தாட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? டாக்ஸிக் தாட்னா என்னது? டாக்ஸிக்சன், டாக்ஸிஸ் அல்லது டாக்ஸின் அப்படின்னா விஷக்கழிவுகள், துர்ச்சிந்தனை. துர்ச்சிந்தனை யாருக்குள்ள இருக்கோ அவங்களோட சாபம் கனெக்ட் ஆகிடும். எது கனெக்ட் ஆகும்? சாபம். குறைவு, அலக்களிப்பு, தோல்வி, இது எதோட கனெக்ட் ஆகும்? துர்ச்சிந்தனை. சிந்தனையில விஷயம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா, சவுல் ராஜா தாவீத சிக்க வைக்கணுங்கிறதுக்காக பெலிஸ்தியருடைய நுனித்தோலை கொண்டு வரணும்னு சொல்றான். எதை கொண்டு வர? பெலிஸ்தியருடைய நுனித்தோலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் அந்த நுனித்தோலை கொண்டு வர சொல்லும்போது அங்க சொல்லியிருக்கு, சவுனுடைய எண்ணம் என்னவா இருந்ததுங்கிறது அங்க எழுதியிருக்கு. பெலிஸ்தியர் கையினால என்ன செய்யணும்? அவனை கீழே விழ தள்ளணும். அதுதான் யாருடைய எண்ணம்? இதுதான் அவனுடைய எண்ணம். அதுக்கு தான் அவன் மறைமுகமா இப்படி நுனித்தோலை கொண்டு கொடுத்தா என்ன செய்யலாம்? இவருடைய மகளை திருமணம் முடிக்கலாம். இப்போ அக்கறையோடையா திருமணம் முடிக்கிறதுக்கு சொன்னா, உண்மையிலேயே இந்த அதாவது தாவீது மேல அக்கறை கொண்டு தாவீதுடைய வாழ்க்கையை கட்டணும், அவனை நல்லாக்கணும் அப்படிங்கிற அக்கறையிலேயே செஞ்சாங்க? இல்ல. என்ன சொல்லியிருக்கு? பெலிஸ்தியருடைய கையினாலே இவனை விழத்தள்ள வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணமா இருந்தது. யாருடைய எண்ணம்? சவுல். இப்படி அந்த எண்ணம் இருந்ததுனால அன்னைக்கு துவங்குச்சு இந்த கெட்ட எண்ணம் சவுலுக்குள்ள. என்னைக்கு துவங்குச்சு? தாவீதை விழத்தள்ளணும், அதுக்கு போய் 100 பெலிஸ்தியருடைய நுனித்தோலை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் என்னைக்கு சொன்னானோ அன்றைக்கே அவனுக்கு கேடுகால ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சவுலுடைய துவக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்கிறார். The beginning was excellent. ஆரம்பம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நீங்க அதுக்கு அடுத்து வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல
அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். இந்த வேற இருதயம் எப்போ வந்துச்சு? அபிஷேகம் பண்ணினதுக்கு பிறகு இருதயம் வேற. அதுக்கு முன்னால இருந்த இருதயம் வேற. இப்ப அபிஷேகம் பண்ணின பிறகு ஏன் நம்ம ஓயாம அபிஷேகத்துல நிரம்பணும்? இன்னைக்கு பெந்தெகோஸ்துனுடைய தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஜெயமும் வளர்ச்சியும் இல்லாமல் இன்னைக்கு ஊழியங்கள்லாம் தடுமாறி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அபிஷேகத்தை இழந்து விட்டதுனால. பாஸ்டர்ஸும் சரி விசுவாசியும் சரி அப்படியே பெரிய பிஸ்தா மாதிரி கையை கட்டிக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு பேசாம நின்றுதோம். அவர் ஆதியில யார் மேல இறங்கினாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யார் மேல இறங்கினாரு? அப்போஸ்தலர்கள் மேலதான் இறங்கினாரு. இப்போ உங்க மேலே என் மேலே தான் ஆவியானவர் இறங்குவாரு. இந்த இந்த சிவகங்கையில இப்ப ஆண்டவர் அசைவாடணும் அப்படின்னா இந்த சிவகங்கையில இருக்கிற நம்ம மேலதான். ஏமா பால் எங்க? சீக்கிரமா வந்து உட்கார சொல்லுவோம் முன்னாடி. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேர் தான் கூடி வரோம். ஆனா இந்த கொஞ்சம் பேர் கூடி வருகிற இந்த இடத்துல வருகிற ஆவியானவர் அநேகரை இழுத்து கொண்டு வரப்படுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் மேல் மாடியிலிருந்து ஜெபிக்கிறாங்க. ஆவியானவர் இறங்குறாரு. லட்சக்கணக்கான பேர் பஸ்காவை ஆசரிச்சுட்டு இருக்காங்க. அங்க யாரும் இல்ல, ஆவியானவர் கிடையாது. ஆனா அந்த லட்சங்கள்ல இருந்து ஒரு பெரிய திரள் கூட்டம் எங்க ஓடி வந்துருச்சு? இந்த சின்ன கூட்டத்தை நோக்கி ஓடி வந்தது. காரணம் என்ன? இங்க ஆவியானவருடைய வல்லமை, அதான் பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை இங்கே அவர்களை இழுத்து கொண்டு வந்து, யாரும் அங்க போய் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கல, கேன்வாஸ் பண்ணல, ஒரு இளம் செய்யல. தி பவர் இவர்கள் மேல இறங்கின அந்த ஆவியானவர் அவர்களை இங்கே இழுத்து கொண்டு விட்டார். நான் நம்புறேன் எழுப்புதல் என்பது நம்ம சபையோட நம்மளும் சேர்ந்து, முதல்ல சபைக்கு எழுப்புதல் நமக்குள்ள எழுப்புதல் வரணும். நமக்குள்ள எழுப்புதல் வந்து அந்த எழுப்புதல் சபையாருக்குள்ள போய் சபையாரா சேர்ந்து ஆவியில நிரம்பி செபிக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். அதுதான் எழுப்புதல். அப்படிதான் வெள்ளிஷ்ருவையில் வந்துச்சு. ஜான் வெஸ்லி காலத்துல மெதடிஸ்ட் சர்ச் தூங்குற அந்த எழுப்புதல் அப்படிதான் இங்கிலாந்துல வந்துச்சு. ஜோனத்தன் எட்வர்ட் காலத்துல அமெரிக்காவில் எழுப்புதல் அப்படித்தான் வந்துச்சு. இந்த எழுப்புதல் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, ஆவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் எல்லாரையும் அவரை இழுத்து கொண்டு வந்தார். ஆமென். அப்ப அந்த ரிவைவல் ஏன் கொஞ்ச நாளையில அப்படியே போயிடுச்சு, ஒரு நூற்றாண்டுக்குள்ள அப்படி அது மங்கி போயிடுச்சு? ஏன்னா மனுஷன் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இப்ப ஊரா போய் பிரசங்கம் பண்ணிட்டாலே தானா, நான் அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது இதை மாதிரி போய் பிரசங்கம் பண்றதுக்கு எழுப்பி விடணும். அதான் தரிசனம். அதுக்கு யாரு அந்த தரிசனத்தை பெற்று முன் வராங்களோ அவங்களுக்கு வாகனம் இருக்கும், அவங்களுக்கு வசதி இருக்கும், அவங்க சபை அவங்கள போஷிக்கும், அவங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும். அவங்க புறப்பட்டு போய் அங்கங்க நின்று ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பேசிட்டு வருவாங்க, வருகை தாமதித்தால். ஆமென். அப்ப நாம இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, ஊழியம் தடப்படல. ஏன்? 12 பேர் அவர் 11 பேரை உருவாக்கிட்டு போயிட்டாரு. நாம ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும்? உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். உங்க இடத்துல உங்க ஆவி உங்க தரிசனம் ஒத்து வரலையா அவனை பொண்ணையை பிடிச்சு வெளியே தள்ளுது. யார் ஒத்து வராங்க, யார் உங்க தரிசனத்துக்கு இணங்கி இருக்காங்க, சேர்த்து கொள்ளணும். அவங்களை அரவணைத்து தவறுகள் இருந்தாலும் மிஸ்டேக் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சகிச்சு சரி பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா அவங்களை உருவாக்கணும். தேவ சுத்தம். ஒரு போதகர் மாசம் மாசம் நடத்துறாரு ஒரு சின்ன கூட்டத்துக்கு, நிறைய பொருட்கள் எல்லாம் கொடுத்து நடத்திக்கிட்டே இருக்காரு. அவர் அந்த காலத்துல ரேவியர் மாமல அட்டன் பண்ணி என்னை பார்த்தவர். பாஸ் கைவல்லியன் டேவிட்ட சொல்லியிருக்காரு, பாசையா ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க. அப்போ பாஸ் கைவல்லி என்கிட்ட கேட்டார், ஐயா ஒரு சின்ன க்ரௌடு தான், ஒரு 20 பேர் 25 பேருக்குள்ள தான் வருவாங்க, நீங்க ஒரு தடவை போயிட்டு அதுல பேசிட்டு வர முடியுமா? ஓகே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டேட்டை குறித்து கொடுத்து அங்கே போனோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய புல்பீட்டில் நிற்கிறதுக்கு முன்னால் என்னை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்னு என்கிட்ட பேசினார். எனக்கு கண்ணீர் வந்துட்டு.
அந்த அளவுக்கு அவருடைய மனைவி அவரை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு கொடுமைப்படுத்தி கடைசியில் ஒரு நாள் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வந்தவங்கலாம் சரி சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி இவரும் சரி மன்னிச்சு வச்சுக்கிடணும் இருந்தா அங்கே ஆராதனை நேரத்திலே அவ பேய் ஆட ஆரம்பிச்சிட்டா. விசுவாசிகள்லாம் எழும்பி பிடிச்சி அவளை வெளியே தள்ளி, இந்த பக்கம் நீ வந்தீங்கன்னா தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவோம், ஜாக்கிரதை, இப்படியே நீ ஓடி போயிருன்னு விசுவாசிகளை விரட்டி விட்டாங்க. அவரு அம்மாவை வச்சு மகளை வளர்த்து ஆளாக்கி மகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப யாரோட இருக்கணும்? யாரோட இருக்கணும்? பாட்டி வளர்த்துருக்கா, அப்பா எல்லாம் பண்ணியிருக்காரு, ஆனா அவ யாரோட போயிட்டா? அம்மா கூட போயிட்டா. இந்த அதிர்ச்சியில அவங்க அம்மாவை இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு பாடுபட்டு இவளை சின்ன பிள்ளையிலேருந்து விட்டுட்டு போனாலே நம்ம கிடந்து வளர்த்து ஆளாக்கி இவன் நல்ல ஒரு ஊழியக்காரியா வருவான்லாம் இவ்வளவு நம்ம பண்ணோம், இப்படி போயிட்டாலே அவ கூட அப்படின்னு சேர்ந்து இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி வந்து இறந்து போயிட்டாங்க. அவர் தனிமரமா? அன்றும் தனிமரம் இன்றும் தனிமரம். ஒன்று சொன்னாரு, என் மனைவி எனக்கு கோஆப்ரேட் பண்ணல போயிட்டா, ஊறி வளர்த்த என் மகளும் இப்போ அவளோட போய் சேர்ந்துட்டு 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணுதாங்க, ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்த என் ஊழியத்தை ஜெயமா நடத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் இவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு இவருக்கு 100க்கு 100 கோஆப்ரேட் பண்றாங்க. இனி அவ அந்த பக்கம் வந்து வாலாட்ட முடியாது. வாழை எப்படி நறுக்கியாச்சு சொல்லுவாங்கல்ல, வாழை ஒட்ட நறுக்கிற மாதிரி ஒட்ட நறுக்கியாச்சு. உங்களுடைய பொறுமை தேவனை மகத்துவமான விதத்தில் கிரியை செய்ய வைக்கும். சாத்தானுடைய கிரியை தான் பாஸ்டர். ஒரு பாஸ்டருடைய மனைவி சாத்தானுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தா கிரியை செஞ்சுட்டு தானே இருப்பாங்க. எதை செபித்து துரத்தலாம், இருந்தா தானே துரத்த முடியும். செபித்து விசுவாசிகளை அடிச்சு விரட்டதுக்கு அவ போத்தானே செய்தான். அதாவது சில ஊழியங்களை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்ரு திட்டம் போட்டு பலமாக கிரியை செய்வான், அது அவனுடைய எண்ணம். ஆனால் அந்த சத்ருவை விரட்ட முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது, விரட்டி தானே ஆகணும். ஆனா இடம் கொடுக்கணும்ல. நம்ம விரட்டி விட்ட பிறகு அது திரும்ப திரும்ப இடம் கொடுத்து இதை செய்யாத, இப்படி பண்ணாத, இப்படி பார்க்க இருக்காத அப்படின்னு சொன்னா அதை கேட்டு இருந்தா தானே ஆச்சு. இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு பேயை விரட்டினா 7 பேயை கூட்டிட்டு வரும். பைபிள் அப்படித்தானே சொல்லுது. ஒரு பேயை விரட்டினா எத்தனை வரும்? அது கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வெற்றிடம், இந்த லைட்டை பத்தி நான் கரூர்ல பேசும்போது சொன்னேன், லைட் கேன் பாஸ் த்ரூ தி வேக்கம். வெற்றிடத்தின் வழியாக எது பாயும்? வெளிச்சம். வெளிச்சத்துக்கு ஒரு மீடியா, ஒரு மீடியேஷன் தேவையே கிடையாது. இப்ப நம்முடைய இருதயம் ஏன் நிரம்பி இருக்கணும், ஏன் நிரம்பணும் அப்படின்னா, வேற ஒன்றும் அங்க ஆக்குப்பை பண்ணாத அளவுக்கு பரிசுத்தாவில நிரம்பணும்ல. பேயாவில நிரம்பிக்கிட்டு இருந்தா பேய் என்ன செய்யும்? கெடுக்கும், அழிக்கும். அது திருடமும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரா. அதனாலதான் பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீங்க பிசாசுக்கு என்ன கூடாதிருங்கள். அப்ப என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பிக்கிட்டு எப்பமோ கிச்சன்ல நிக்கியா ஆவியில இருக்கணும், பெட்ரூம்ல இருக்கே ஆவியில இருக்கணும், ஹால்ல உட்கார்ந்திருக்கே ஆவியில இருக்கணும், மசாலா அரைச்சிட்டு இருக்கே ஆவியில இருக்கணும். உன்னை அழிக்கிறதுக்கு சத்துரு வந்து நிக்கல. அப்ப நம்ம சத்துருவை எப்படி விரட்ட முடியும்? போயிருவானா? எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கும் போதுதான் ஊழியத்தில் உள்ள பிசாசு, குடும்பத்தில் உள்ள பிசாசு, மனைவிக்குள்ள இருக்கிறது, புருஷனுக்குள்ளது, பிள்ளைகள் எல்லாமே அடிச்சு தவிடுபடியாயி நிறைவை விட்டுட்டோம் அப்படின்னா போச்சு. நமக்கு பக்கபலமாக இருந்து நம்ம ஆவிக்குள்ளாக்கி ஆவியில நிரம்ப வச்சு இந்த ஆவியின் வேகத்திலேயே சத்துரு விலகி ஓடுறதுக்கு தேவாதி தேவன் கிருபை செய்வார். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்துல ஜெபம் இருக்கு, எந்த இடத்துல நிறைவு இருக்கு, இந்த நிறைவு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் வந்து சும்மா எல்லாம் யாரையும் அழிக்க மாட்டாருங்க. 430 வருடம் பிளஸ் 40, 470 வருடம் கானான் தேசத்தை போய் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் கையில கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ண காலம் எவ்வளவு? 470 வருடம். 430 பிளஸ் ஒரு 40, அப்ப என்னாச்சு? அத்தனை வருடமும் ஆண்டவர் எப்படி இருந்தாரு? அழிக்கிறதுங்கிறது தேவன் வந்து டக்குன்னு எடுத்த கௌதம்லாம் அழிக்க மாட்டாரு.
ஒரு ஊழியம் அழியுது, ஒரு குடும்பம் அழியுது, அல்லது ஒரு 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 ஒருத்தன் அழிஞ்சு போகிறான், ஆண்டவர் அறிஞ்சவன் அப்படின்னா சும்மா அழிக்க மாட்டாருங்க. அழிக்கிறதுக்கு முன்னால் காலமும் தவணையும் கொடுப்பாரு. அந்த கால தவணையை தவற விட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு சவுலுக்குள்ள அசுத்தாவியை அனுப்பி, அந்த அசுத்தாவி தன்னால போகல, அந்த அசுத்தாவி யாரால் அனுப்பப்பட்டது? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அசுத்த ஆவி அவனை பிடித்து அளக்களிக்க ஆரம்பித்தது. ஏன்னா அவன் பர்பஸ்ல இருந்து தவறிட்டான். எதுக்கு அவன் ராஜாவா ஆக்கப்பட்டானோ, பென்யமீன் ஒரு சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்திலிருந்து 12 சமஸ்த கோத்திரத்தை ஆளுவதற்குரிய அதிகாரத்தை அங்க கொடுத்து அவன் கையில கொடுத்தாரு. அப்பேற்பட்ட இந்த சவுல் என்ன செஞ்சான்? தேவ திட்டத்தை நிறைவேற்றல. தேவன் பட்ச இடத்துல அவன் இருக்கல, அந்த பொசிஷன்ல இல்ல. அமலேக்கரை அழிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். அமலேக்கரை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் யார ராஜாவாக்குனாரு? சவுல ராஜாவாக்குனாரு. எனக்கு இந்த ஊழியர்களை உருவாக்குற இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து இது 13வது வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. 14க்குள்ள போறோம். எனக்கு தெளிவா தெரியும் கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்துருக்காரு, இதுக்குரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நான் அதை செய்யணும் அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்க இந்த வயசுல ரொம்ப அலையுதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இப்படியெல்லாம் அலையக்கூடாது. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப அக்கறையா சொல்றாங்க. நம்ம மேல இருக்க அக்கறையினால சொல்றாங்க. அக்கறையினால தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நான் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? நீங்களே இருந்தா என்ன பதில் சொல்லுவீங்க? கர்த்தர் கொடுத்த ஊழியம் எல்லாம் சரிதான். அலையிறது கிருபையையும் செய்யறதுக்கு பணத்தையும் வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கிறவர் யாரு? இந்த ஊழியம் நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல இதுக்குரிய பணத்தை நிறுத்துவாரு, பலத்தை புடுங்குவாரு, ஒத்துழைப்பை நிற்கும். அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான், நம்முடைய டைம் இஸ் ஓவர். ஆனா அந்த டைம் ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் ஓடணுமோ அவ்வளவு தூரம் ஓடுனா தான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். 40 வருஷம், கிட்டத்தட்ட 44 45 வருஷம் நான் அந்த பாளையங்கோட்டையை விட்டு எங்கேயுமே போகல. வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கோம், ஆனா எங்க போகல? தமிழ்நாட்டுக்குள்ள போகல. என்னை கூப்பிட்டு சலிச்சு போயிட்டாங்க. ஏன்னா லேவியர் மாமுக்கு 20 வருஷமா பல பாசஸ், ஆயிரக்கணக்கான பாசஸ் எங்க வராங்க? பாளையங்கோட்டைக்கு வராங்க. எல்லாருக்கும் தெரியும், தலைவர்கள் இருந்து ஒரு 200 ஸ்தாபன தலைவர்களுக்கு தெரியும், 5000 பாசஸுக்கு தெரியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாச என் சபைக்கு ஒரு நாளைக்கு வாங்க, ஒரு 3 நாள் வந்துட்டு போங்க. முடியாது. 4 ஆர்ஃபனேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட 300க்கு மேலான பிள்ளைகள் இருக்காங்க. அதுக்கு நிர்வாகி, பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட், விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஒரு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 9:30 10 மணிக்கு நான் அங்கே போனேன்னா சாயங்காலம் 6 7 8 சில நேரம் 12 மணி வரைக்கும் நாங்கள் இருக்கணும். இப்போ மாதிரி கார் இருக்கு, அந்த காலத்தில் பஸ்ஸில் போனோம். மேலப்பாளையம் டு மேலப்பாளையமும் ஒரு பஸ் ரவுண்ட் அடிக்கும். கரெக்டாக 10 மணிக்கு ரயில்வே கேட்டால் வருமா? கீழேருந்து பாஸ்டம்மா சொல்லுவாங்க, அந்த மேலப்பாளையம் பஸ் வரப்போகுது, மனோகர் நீங்கள் இன்னும் உட்காந்து ஐயாவோட பேசிட்டு இருக்கீங்க, போங்க அப்படிம்பாங்க. பாஸ் இன்னும் 2 நிமிஷம் அப்படிம்பாங்க. கரெக்டா ஆமாம், அந்த மேலப்பாளையம் குறிச்சியை தாண்டி வரையில் நான் இங்கேருந்து பஸ் எடுத்து பேக் எடுத்துகிட்டு ஓடுவேன். அந்த ரயில்வே கேட்டில் அவன் ஸ்லோ பண்ணும்போது ஏறி போவேன். 10 மணிக்கு நான் பஸ் எடுத்தேன்னா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போவேன்? 11 மணி 11:30 மணி. காலமெல்லாம் அப்படிதான், எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்குற வரைக்கும். ஆனால் நான் சலிப்படையில், மனமடிவாகலை, நம்ம ஒரு இடங்களுக்கும் போகலையே, நம்ம போய் பிரசங்கம் பண்ணலையே. அப்போ நல்ல பிரைம் யூத் டைம், சரியான வாலிப பருவம், ஓடி கலக்க வேண்டிய நேரம். ஆனால் ஆண்டவர் என்னை அடங்கி இருக்கும்படி கட்டளையிட்டார். ஓட வேண்டிய காலத்துல, பலன் இருக்க வேண்டிய நேரத்துல அடங்கி இரு. குடும்பத்தை பார்த்தோமா, மனைவியை பார்த்தோமா, எத்தனை நாள் பிள்ளைகளை நான் பார்க்கவே முடியாது. பிள்ளைகள் தூங்கின பிறகு ராத்திரி 12 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். காலையிலே அவங்க எழும்பி 7 மணிக்கு போயிடுவாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் கான்வென்ட்ல பாளையங்கோட்டையில் படிச்சாங்க. நான் எழும்புறதுக்கு முன்னால அவங்க போயிடுவாங்க. என்னுடைய பிள்ளைகளை என்ன படிக்காங்கிறதே எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒருவர் கேட்கிறாரு, ஐயா ராஜன் என்ன படிக்கான்? அந்த வேகத்துல பாசமா கேட்க, கமலா ராஜன் என்ன படிக்கான்? அவங்க கேட்ட ஸ்பீட்ல நான் அதே ஸ்பீட்ல கேட்டு பார்த்து சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. அது எல்லாத்தையும் பார்க்கறது யாரு? மிஷினை பார்க்கணும், ஃபாரினர்ஸை பார்க்கணும், ஆர்ஃபனேஜை பார்க்கணும், பைபிள் காலேஜை பார்க்கணும். இதுக்கு நேரம் கொடுத்தா அதுக்கு நேரம் போயிடும், அதுக்கு கொடுத்தா இதுக்கு போயிடும். எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். எதை மட்டும் பார்க்க முடியல ரொம்ப காலமா? குடும்பத்தை மட்டும் பார்க்க முடியல.
ஆனா என்னுடைய நிலையை புரிந்து கொண்ட பாஸ்டர்மா ரெகுலரா எல்லாத்தையும் அவங்க கரெக்டா மேவி எடுத்து செஞ்சாங்க. ஏன்னா இப்ப மாத்த முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. அந்த கரெக்டா அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அவங்க அதை கரெக்டா செஞ்சாங்க. ஒரு நாள் நான் முறுமுறுக்கல. அன்னைக்கு நான் முறுமுறுத்திருந்தா இன்னைக்கு மேல அபிஷேகம் இருக்காது. 45 வருஷமும் கடுமையான வேலை, கடுமையான உழைப்பு, நேரம் தான். ஒரு நேரம் எனக்கு கிடைக்காது. ஆனா எதுலையுமே ஒரு சின்ன முறுமுறுப்போ ஒரு சின்ன மனக்கசப்போ எனக்கு டெய்லி இப்படி ஆகுதுங்கிற நினைப்போ எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லாம அப்படியே கர்த்தருடைய சித்தத்தின்படி அப்படி விட்டு கொடுத்து போனதுனால என்னுடைய வாழ்க்கையில என்னை நொறுக்கினாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை சிதற விடாமல் பாதுகாத்தார். அடக்கத்துக்கு அடக்கம், அடங்கி இருக்கவும், ஆவியில் நிரம்பவும். இவ்வளவு காரியத்துக்கு நடுவில் தான் 95 போய் பெங்களூர்ல ஜாயின் பண்ணி 2000 டாக்டரேட்டும் படித்தேன். 72,000 ஆச்சு எனக்கு படிக்கிறதுக்கு. அடிக்கடி பெங்களூருக்கு போனோம். படிப்பு. ஏன்னா பைபிள் காலேஜ் இருக்கு, டாக்டரேட் வேணும். பாஷையா உற்சாகப்படுத்துறாங்க, வேலையோட வேலையா. ராத்திரி எல்லாம் உட்காந்து ராத்திரி விடிய எழுதி 12 மணி வரைக்கும் பகல உட்காந்து தீசி எழுதிட்டு இருப்பேன். எல்லாத்துக்கும் நடுவில் அவ்வளவு நெருக்கங்கள், வேலைகள், ஊழியங்களுக்கு நடுவில் அருமையா கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஏன்னா அவர் சித்தத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் நான் சாயல. அன்றைக்கு சாய்ந்திருந்தால் போச்சு. அன்றைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு உங்களுக்கு அறிவு இருக்கு, இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, தனி ஸ்தாபனம் துவங்கினால என்ன? ஏன்னா தனி ஸ்தாபனம் துவங்குறதுன்னா லேசா கிழக்குறியா? படிச்சிருந்தா போதுமா? வெளிநாட்டுக்கு 10 தடவை போயிட்டு வந்தா போதுமா? 2 மிஷினரிகளுக்கு நமக்கு பழக்கானா போதுமா? தனி ஸ்தாபனம் துவங்கிடலாமா? 10 ஊழியக்காரனை வச்சு மேய்க்கிறதுங்கிறது லேசான விஷயமா? 1000 விசுவாசியை வச்சு மேய்ச்சிடலாம். ஆனா 10 ஊழியக்காரனை வச்சு மேய்க்க முடியாது. அதுக்குரிய கிருபையும் அழைப்பும் இல்லை அப்படின்னா 10 பேரும் சேர்ந்து முடிய 10 பக்கம் பிடிங்கிட்டு மொட்டையடிச்சு விட்டுருவாங்க. என்ன வேணும்? கிருபை வேணும், அழைப்பு வேணும், அபிஷேகம் வேணும், அனுபவம் வேணும், அறிவு வேணும். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு 38 வயசுல தரிசனம் கிடைச்சது. 38 வயசுல இருந்து 58 வயசு வரைக்கும் நான் அந்த இடத்தை விட்டு நாங்கள. 58 வயசுல 2 பேர் வந்து கூப்பிட்டு, நான் ராஜபாளையத்துல 2 பேர்னா யாரு? பால் பழனிசாமி இருக்காரு, பாஸ்டர் பால், அவருடைய சகலபாடி. பேர் என்ன பேரு? பாஸ்டர் எஸ்ரா மலைக்கு. அவரும் சின்னப்பா 2 பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றாங்க. எங்களை வந்து கொஞ்சம் அனுபவம் சொல்லி உருவாக்கணும், வர முடியுமா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதீங்க, முதல்ல என் வீட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு நான் உங்களை நேராக பார்த்துட்டு நான் சொல்றேன். வந்து வீட்டில் மறுநாளே வந்துட்டாங்க. வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்லாரு போ அப்படின்னு. அன்னைக்கு போனாங்க 2012 மார்ச் 3ஆவது வாரம். அன்னைக்கு நான் போகும்போது அந்த புதன்கிழமை யார் இருக்கா? பாஸ்டர் பால் பழனிசாமி அங்கே இருக்காரு. அந்த மீட்டிங் அதான் முதல் மீட்டிங். ஊழியக்காரன் யார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் முடிஞ்ச உடனே சொன்னார், சிவகங்கை மாவட்டம் ரொம்ப ட்ரையாக இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னால சொன்னார் ட்ரையாக இருக்குன்னு. இப்போவுமே எப்படி தான் இருக்கு? ட்ரையாக தான் இருக்கு. நீங்க இங்க எல்லாம் செய்யறதை விட்டுட்டு அங்க வாங்க அப்படின்னாரு. சரி பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். 2-3 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. சரி நான் வாரேன்னு ஒரு டைமை கொடுத்து நான் இங்கே அங்கேருந்து வரணும். அப்போ டிரைவர் கிடையாது, சின்ன கார், ஆல்டோ காரு, நானே தான் ஓட்டிட்டு வரணும். துணைக்கு ஆள் வேணும். யாரை கூப்பிட? எனக்கு பேக்கு தூக்க முடியாது, கழுத்தெலும்பு தேஞ்சி ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவன். இப்போ எனக்கு ஒரு துணைக்கு ஆள் வேணும். ஜனவரி மாதம் தான் பாஸ் ஏசாஸ் வந்து என்னைய கொஞ்சம் உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் தேவைப்படும் போது கூப்பிடுறேன்னு சொன்னேன். இப்போ அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே அப்போ வந்தவர் இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. நான் இப்போ கார் ஓட்டிகிட்டு போனோம். 2 பேர் மட்டும் போனோம். தமிழரசு பாஸ்டர் ஆழ்வான் துளுக்கப்பட்டி பாஸ்டரை கூப்பிட்டேன். பாஸ்டர் நாங்கள் 2 பேர் போகிறோம், துணைக்கு நீங்கள் வாரீங்களா அப்படின்னு. ஆனால் வாரினேன் அப்படின்னாரு. அவர் வந்தார். அவர் வந்து இங்கே அந்த மாடியில் ஒரு ஏசி ஹால், பால் பழனிசாமி அப்போ அது ஏசி ஹால் தானே? ஆமாம். ஒரு சின்ன ஓலை கொட்டகை போட்டு அதில் ஒரு 30 பேர். மத்தியானத்துக்கு மேலேயும் கூட்டம் நடக்கும். அங்கேருந்து மேற்கு அடிக்கிற வெயில் நேரம் என் மூஞ்சில தான் அடிக்கும். டிஆர் சாமுவேல் புதுக்கோட்டையிலேருந்து வந்து அட்டன் பண்ணிட்டு அவர் என்னை உத்து பார்க்காரு. இந்த லேவியர் மாமில் நின்ன பாச தானா இவர்? முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் டிடி மனோகரன் தான்? ஆமாம். என்ன சொன்னேன்? என்ன பாஸ்டர் அங்கே அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்கள பார்த்துட்டு இந்த சின்ன கூட்டத்தில் இந்த வேணா பிறந்த வெயிலில் வந்து நிற்கிங்களேன்னு. அது வேற, இது வேற. அந்த கூட்டம் வேற, இந்த கூட்டம். அங்கே நீங்கள் வந்தீங்க, இப்போ நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்காரு. போன வாரமும் புதுக்கோட்டைக்கு வந்தார். அவர் மனைவியும் கூட்டிகிட்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கேருந்து நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் பாஸ்டர் ஏசாஸ் இருக்காரு, பின்னாடி பாஸ்டர் தமிழரசு இருக்காரு. நான் காரை ஓட்டிகிட்டு போகிறேன்.
ஃபர்ஸ்ட் தமிழர் சொல்றாரு, இவ்வளவு தூரத்தில் வந்து நீங்கள் இதை செய்தீங்களே, எங்கள் சபையில் ஒரு ஊழியர் மீட்டிங் நடத்தலாம்லான்னாரு. சரி, தேவனுக்கு சித்தமாக நடத்துவோம். வழி எப்படி திறக்குங்கிறத நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் தான் ஆழ்வான் துடுக்கவெட்டியில் என்ன செஞ்சோம், ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தோம். 2வது திங்கட்கிழமை இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்கிட்ட எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வயசாயிட்டு நீங்கள் அலையாதீங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நம்ம 2 பேரும் வாக்கிங் போவோம். 2 பேரும் வாக்கிங் போவோம். யார் சலிக்காமல் ஒரு 5 கிலோமீட்டரு வாக்கிங் போகிறான்னு பார்ப்போம். வேலை இருக்கா இல்லையானா அப்போ தெரியும். இப்போ நான் வாயில் சொன்னால் சரி வராதுன்னு அப்படி சொன்னோன்னே, பஸ்டர் உங்களோட என்னால் நடக்க முடியாதுன்றோம். நடக்க முடியாது. ஏன்னா நான் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அழைப்பு இருந்தால் கிருபை இருக்கும், கிருபை இருந்தால் வசதியை தருவார், வசதி இருந்தால் ஆள் ஒத்துழைப்பு இருக்கும், ஆள் ஒத்துழைப்பு இருந்தால் கர்த்தர் விருப்பத்தை கொடுப்பாரு, நடத்துவார், எல்லாம் செய்வார். சர்வதிகாரம் உள்ள தேவன் நினைக்கிறதை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஊழியத்தில் சேர்ந்துட்டோம்னா உன் மேலே அழைப்பு இருக்க போய் தான் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதில் நீ சரியா ஒத்துழைக்கிறன்னா மூடி அவர் எங்கேயும் பிடிக்க மாட்டாரு. நேரம் எங்கே பிடிப்பாரு? நம்ம குடும்பியை பிடிக்க மாட்டாரு. ஏன்னா நமக்கு இங்கே முடியல. பெண்களுக்கு எங்கே பிடிப்பாரு? எங்கம்மா பிடிப்பாரு? கொண்டைய பிடிச்சிப்பாரு. பாஸ் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க, ரியாலிட்டி. கொண்டைய பிடிச்சி ஆட்டினதுல கிறுகிறுத்து போய் மண்டை உடைஞ்சு கிடந்தவங்களாம் நிறைய உதாரணத்தை நான் சொல்றேன். அனுபவத்தோட தான் நான் பேசுறேன். வசனத்துக்கு வியாக்கியான அனுபவம் இருக்கு. நம்மளை எங்க பிடிப்பாரு? கோதவளை பிடிப்பாரு. தேவ சித்தத்தை இந்த சவுல் வந்து தேவ சித்தத்தை செய்யல. அவன் ரொம்ப சௌகரியமா வந்து அங்க நல்லா பார்த்தான். ஏ அப்பா, அமலேக்கர்ல இங்க இல்லாத நினைவுகள், அதை மறந்துடாதீங்க, எண்ணங்கள். அந்த நினைவுகள் அவனுக்கு என்ன, அவன் நினைவுகள் அவனை தடுமாற பண்ணிச்சு. அங்க போய் பார்க்கறான், யுத்தத்துல எல்லாம் கொளுத்த கன்றுகள், அமலேக்கியருடைய மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? கொளுத்த கன்றுகள். கொளுத்ததை அழிக்க மனம் இல்லை, தப்ப விட்டான். ஆண்டவர்கிட்ட சாக்கு சொல்லிக்கிடுவோம். ஆண்டவர் உங்க வீட்டு கிள்ளுக்கிறையா நீ சாக்கு சொல்றதுக்கு? முட்டாப்பையில உன்னை எதுக்காக கர்த்தர் ராஜாவாக்குனாரு? நீ சின்ன கோத்திரத்துல பிறந்தவன், இதுக்கு தகுதியே இல்லை. உன்னைய கொண்டு போய் பெரிய 12 கோத்திரத்துக்கு அதிபதியாக தேவன் வைத்திருக்கும் போது நீ ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றியா? வந்தான் சாமுவேல் கேட்டான், உருவ நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றல, அன்னைக்கு ஆண்டவர் உன்னை விட்டு போயிட்டாருட்டான். அதுக்கப்புறம் அவன் ராஜாவா இருந்ததெல்லாம் வேஸ்ட், கிரிமினல் வேஸ்ட். அவன் ஏதாவது உருப்படியா செஞ்சானா? ஒண்ணும் செய்யல. ஊர் சுத்தனா யாரை கொல்றதுக்கு? நான் தான் சொன்னேன், தீமை செய்வதற்காக நீ எத்தனை எடுத்து தீமையின் எண்ணத்தோடு, உண்மையான எண்ணத்தோடு பெலிஸ்தியனாகி எதிரியை அழிக்கணும்னு சொல்லி தாவீதை நீ போய் 100 நுனித்தோலை கொண்டு வான்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். அப்படி இருந்தாலும் இவனோட கர்த்தர் இருந்து சக்சஸ் பண்ணிட்டான், கெட்டி கொடுத்தாச்சு. வாழ விட்டானா? அவ மீகா இருக்காளே, அவன் என்ன லட்சணத்துல உள்ளவா? அப்பனுக்கு இருக்க புத்தி தானங்க இருக்கும் பிள்ளைக்கும். இந்த சவுலுக்குள்ள இருந்த ஆவிதான் யாருக்குள்ள இருந்துச்சு? மீகாலுக்குள்ள இருந்தது. நம்ம ரட்சிக்கப்படுறது முன்னால ஒரு ஆவி இருக்கும் நம்மகிட்ட, எல்லாத்தையும் நம்ம சுயம் இருக்கும், நம்ம குடும்ப ஆவி இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்கும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு அந்த ஆவியெல்லாம் நம்மளை விட்டு தூர போயிடும். ரட்சிப்பு உள்ள வந்த பிறகு அபிஷேக ஆவி நமக்குள்ள வரணும், ஆவிய நிறைவு நமக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆளே வேற. அவனை விட்டு சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இவ்வளவு கொடுத்து இவ்வளவு வந்து எல்லாம் செய்து முடிச்ச பிறகும் அமலேக்கருடைய விஷயத்துல எண்ணம் மாறுபட்டது. அப்படி என்ன எப்படி வந்துச்சு? கொளுத்தவைகளை எல்லாம் பார்த்த உடனே அப்பா என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவைகளை அத்தனை என்ன செஞ்சிட்டான்? தப்ப விட்டுட்டான். ஆண்டவருக்கு வேதனைனா வேதனை, என் சித்தத்தை செய்வதற்காக இவனை தெரிந்தெடுத்தேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி சாமுவேலை அனுப்பி நீ போய் பேசு, நீ என்ன பண்ணி இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி கடைசி அங்க போய் பார்த்தா கொளுத்தவைகளை எல்லாம் இவன் தப்ப விட்டுட்டான். அந்த கொளுத்தவைகளை அழிக்க சொன்னாரு. சிறு பிள்ளைகள், ஸ்திரீகள், புருஷர்கள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அழிக்கணும். ஏன்? அமலேக்கியர், இந்த கானானியர்ங்கிற அந்த குரூப் எல்லாமே ஏழுமே திருவிழா காலங்களில் மிருகத்தோடும் புணர்வார்கள். அந்த ஈரம் காய்கிறதுக்கு முன்னால மனிதர்களோடும் பெண்களோடும் போய் புணர்வார்கள். அதுதான் தேவனுக்கு எப்படி இருந்தது? அருவருப்பாக இருந்தது.
இந்த அருவருப்பிலிருந்து இவர்கள் மீண்டு வருவார்கள். இந்த 470 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு காலத்தை கற்றுக் கொடுத்தது. 470 வருஷம் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா அவங்க என்ன செய்யல? மனம் திரும்பல. மோசே கிட்டே சொன்னாரு, வானத்தின் கீழே எங்க ஒரு அமலேக்கன் இருக்கக்கூடாது, புஸ்தகத்துல எழுதி வை அப்படின்னாரு. ஆனா இங்க சிந்தனை மாறிவிட்டது. கொழுப்பையும் செழிப்பையும் பார்த்த உடனே எது மாறக்கூடாது? சிந்தனை மாறக்கூடாது, புத்தி மாறக்கூடாது. நல்ல ஆவிக்குள்ள இருந்தவன், நல்ல துவங்கினவன், இப்ப இந்த காரியத்துல ஆகாகையும் அவன் கொண்டு வந்துட்டான். அந்த நல்ல கொளுத்த மிருக ஜீவன்களையும் அவன் கொண்டு வந்து யாருக்கிட்ட சாக்குத்து? ஆண்டவர் கோபம் என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சாக்குத்து. இது கத்தருக்கு பலி, கத்தர் இதுல உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல கொண்டு போய் பலி செலுத்தின அவன் எவ்வளவு துணிகரமுள்ளவன் பாருங்க. சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கவனமா இல்லைன்னா அதான் ஆண்டவர் நொறுக்கப்படுவார்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமலேக்கியர்கள் பூமியிலே இருக்கக்கூடாது, அழின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவன் என்ன பண்ணான்? நான் ஆண்டவருக்கு நான் பலி செலுத்தணும். அப்ப யார் மேல சாக்க தூக்கி போடுதான்? எண்ணங்கள் எப்படி போயிடுச்சு? நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், செழிப்பானவைகளை நாம் கண்ணோக்கும் போது, நாம கொழுத்து இருக்கும் போது, செழிப்பான நிலத்திலே நம்மை கொண்டு போய் கத்தர் விடும்போது எது மாறக்கூடாது? எண்ணங்கள் மாறக்கூடாது. முன்னால எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்னைக்கு இருக்கணும். அல்லேலூயா. என்னை பொறுத்தளவில் அந்த நாட்களில் நான் எவ்வளவு வெளிநாடுகளுக்கு போய், யூரோப்புக்கு 2 தடவை, இஸ்ரேலுக்கு 1 தடவை, சிங்கப்பூருக்கு 14 தடவை, மலேசியா நிறைய தடவை போயிட்டு எல்லாம் இருந்த அந்த காலத்தில் இருந்ததை விட இப்பவும் நான் அதை விட தாழ்மையாத்தான் இருக்க, இன்னும் என்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஏன்? தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிப்பாரு. எல்லாம் வந்த பிறகு நமக்கு புத்தி மாறக்கூடாது, எண்ணங்கள் மாறக்கூடாது. எண்ணங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு இணங்கி வர வேண்டும். நம்முடைய பவர் ஆஃப் மைண்ட். நான் அடுத்த மாசம் இதை நான் உங்களுக்கு பேசுறேன். ரைட் தாட், ஹவ் இட் வில் லீட் டு ரைட் திங்ஸ். ராங் தாட், தவறான சிந்தனை எப்படி தவறான காரியத்தில் நடத்தும். அப்ப சிந்தனையில ரொம்ப கவனமா இருக்கணும். சிந்தனை சரியில்லாமல் போனால் செயல்பாடு சரியில்லாமல் போயிடும். அப்ப நம்ம செயல்பாடை சரிப்படுத்தணும்னா முதல்ல எதை சரிப்படுத்தணும்? சிந்தையை சரிப்படுத்தணும். அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு பவுல் எழுதினாரு. ஆமென். அந்த தெளிந்த எண்ணம் இருந்தால்தான் காலங்கள் போக்குல நாம வளர்ந்து வரும்போது, கையில 4 காசு வரும்போது, நாம எண்ணங்கள் சிதறவோ, எண்ணங்கள் நம்மை தவறான வழியில் நடத்தவோ ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். எண்ணங்களை அடக்கி ஆள ஆவியின் பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். நான் ஃபீட்பேக் எழுதி முடித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.